गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुदं सोगविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् नमामि. அனைவருக்கும் வணக்கம். கானாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் என்ற வெபினாருக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வெபினாரை கலந்துக்கிறதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நேரம் தாழ்த்தாமல் நம்ம வகுப்புக்கு போயிடலாம். இதுக்கு முன்ன குளோபல் ஹிந்துவிசம் வெபினார் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம 2 வருஷத்துக்கு இல்ல 1 வருஷத்துக்கு முன்ன சுமார் 2 வருஷத்துக்கான வகுப்பா நடந்துச்சு. நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். சேனல் பேரு சனாதன தர்ம வித்யாரம்பம் அப்படின்னு ஒரு சேனல்ல சுமார் 51 ஸ்லாட்ஸோடைய வீடியோஸ் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்ன என்னென்ன கிளாஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்க அதை தட்டி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்ப வந்து ஒரு புது ஒரு ஃபேஸ் கணபதியை பத்தி ஃபோக்கஸ் பண்றதுக்கு சுமார் எத்தனையோ மாசத்துக்கு நம்ம இந்த கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அது கணபதி கையில தான் இருக்கு. கணபதியோட அருளோட இது நம்ம உள்நோக்கி அவருடைய விஷயத்துக்கு நம்ம கவனிக்க, அவரை பத்தி புரிஞ்சிக்க, அவரை பத்தி நம்மளுக்கு கடுகளவு தெரியறதுக்கு நாம ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஸோ ஹியர் வி கோ. கானாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம். இதுக்கு முன்ன வந்து பெர்லிஸ் திருப்பணி மையம் அப்படின்னு ஒரு பெர்லிஸோடைய கிளையிலிருந்து நம்ம அது நடத்தினோம். இப்ப வந்து நாம இன்னொரு மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பண்டார் வாரிசன் சிறும்பன் அருள்நிலையத்துடைய ஏற்பாட்டில் இந்த அங்கம் வந்து நடைபெற நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட், இப்ப நாம வகுப்புக்கு போறதுக்கு முன்ன 3 ஸ்லாட் இருக்கும். அதாவது மௌனம், தியானம், பிரணவம். இது எல்லாமே வந்து ஒரு நிமிஷத்துக்கு நாம கடைபிடிக்க போறோம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த மௌனம் என்ற ஒரு கண்ணோட்டம் பார்க்கும்போது 1 நிமிஷம் மௌனமா இருங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க. நமக்கு நாம நேர்மையா இருக்கணும். சோ நமக்கான விஷயங்கள் தான் ஸ்பிரிச்சுவல், இந்த ஆன்மீகம் எல்லாமே. சோ இந்த மௌனம், தியானம், பிரணவம் நமக்காக 1 நிமிஷம் மௌனம். அடுத்து தியானம். தியானம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரு வேணாலும் இருக்கலாம். நம்ம அறுவகை சமயத்துல இருந்து எந்த வடிவமாவும் இருக்கலாம். அவங்களை நினைச்சு போக்கஸ் பண்ணி 1 நிமிஷம் நினைங்க. அதுதான் தியானம் நம்ம பிராக்டிஸ் பண்றது. ஸோ தியானம் பண்ணுங்க. அடுத்து பிரணவம். நீங்க மைக் எல்லாரும் மியூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேர்ந்து உங்களுடைய இடத்துல இருந்து
3 வாட்டி நாம பிரணவம் சொல்லுவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. ஓம். 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 நன்று. அடுத்து போவோம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மத்தாச்சார்யமத்பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அங்க எடுத்து பிறகு மன்னிக்கணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. இன்றைய வாசகம். காலை பிடித்தேன் கணபதி நின் பதம் கண்ணிலொற்றி. மகாகவி பாரதி. சரி, அடுத்த அங்கமாக நம்ம இன்னைக்கான தலைப்புக்கு போயிருவோம். நம்மளுடைய ஸ்பீக்கர் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா சுதா முனியாண்டி அவர்கள். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இவர்களுடைய குரு தவத்திரு சித்திரமுத்து அடிகள் இவங்களுடைய குருநாதர். அதுக்கு முன்ன இந்த செக்மெண்ட் சொன்ன மாதிரி இந்த கானாபத்தியம், அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற குளோபல் ஹிந்துயிசம் வெபினார் கானாபத்தியம் டாபிக்ல இந்த ப்ரோக்ராம் வந்து மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பண்டார் வாரிசன் சிறுபான் அருள்நிலையத்துடைய ஒரு ப்ரோக்ராமா நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்ன வந்து சொன்ன மாதிரி பெர்லியஸ் திருப்பணி மையத்துடைய தொடர்ச்சி தான் இது. டிஸ்பைட் அது வந்து சக்சஸ்ஃபுல்லா போனதுனால அடுத்த அங்கமாக நம்ம கணபதியை ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பண்டார் வாரிசன் சிறுபான் அருள்நிலையம் எடுத்து நடத்துறாங்க. சரிங்களா? நேரம் தாழ்த்தாமல் இன்றைக்கான கானாபத்தியத்தை எடுத்து தொடங்க சுதா முனியாண்டி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓம் கம் கணபதி நமஹ. விநாயகா விக்னேஸ்வரா. ஓம் ஸ்ரீ கணேசாய நம. நன்றி கிருபாஜி. ஆதியே அரசே போற்றி, அருந்தவ தருளே போற்றி, ஜோதியே சுடரே போற்றி, துலங்கும் மெய்ப்பொருளே போற்றி, நீதியே நிமலா போற்றி, நினது அருள் தந்தாய் போற்றி, தீதில்லா சித்திரமுத்தே நின் திருவடிவு போற்றி போற்றி. வேதத்தின் வித்தாய் விண்ணவர்க்கு தெய்வமாய் தீதற்ற நெஞ்சில் திருவிளக்காய் மாதவத்தின் அருளாய் ஒளிருகின்ற ஐயன் விநாயகனை புருவ நடுநிறுத்தி போற்றி. தத்துவ நிலையால நம்ம அனைவரையுமே ஆளுகின்ற எம்பெருமான் விநாயகருடைய திருவருளால, அவருடைய ஆசியினால நம்ம அனைவருமே பிள்ளையார பற்றி சிந்திக்க இங்க இணைந்திருக்கிறோம். அவனுடைய அருளை போற்றி அதற்கு நன்றி சொல்லி அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நம்மளுடைய கணாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் அப்படின்ற இந்த அங்கத்தை அவருடைய அருள் ஆசியோடையே தொடங்குவோம். சரி, இன்றைக்கு நம்ம இந்த 4 விஷயங்களை பார்க்க போறோம். பரபிரம்மம், ஷண்மதம், அதோட கணேசருடைய தோற்றம், அப்புறம் கணேசருடைய உருவ விளக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் டைனமிக்கா இருக்கும் அப்படின்றதுனால பேசிக்கான விஷயத்துல இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் எல்லாவற்றிலுமே கடந்து அதற்குள்ள இருக்கிறாரு. அவர் பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கிறாரு. அவர் ஒருவர் தான். ஏகம் சட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்லுகின்ற அந்த இறைவன் ஒருவன்.
அந்த ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் உருவமே இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு பெயரும் கிடையாது. அது ஆணும் அல்ல, அது பெண்ணும் அல்ல. அனைத்து உயிரினங்களுக்கும், அண்டங்களுக்கும் மேலாக இருக்கின்றது தான் இந்த பரபிரம்ம ஸ்வரூபம். இந்த பரபிரம்ம ஸ்வரூபமானது மாயையுடைய 3 குணங்களான சத்துவம், ராஜசம், தாமசம் இது எல்லாத்தையுமே இல்லாம அத கடந்து இருக்கின்ற நிலைதான் இந்த பரபிரம்மம். இங்க நம்ம ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கலாம். உருவம் உள்ள எந்த ஒரு பொருளுமே ஒரு சில கட்டமைப்புக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலம், இடம், காரணம். இந்த 3 விஷயத்துக்குள்ள அது கட்டுப்பட்டே இருக்கும். அந்த பொருள், உருவம் இருக்கக்கூடிய அந்த பொருளானது ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். குறிப்பிட்ட இடத்திலோ அல்லது அந்த சுற்று வட்டாரத்திலோ மட்டும் தான் இருக்கும். குறிப்பிட்ட காரணத்திற்காக இருக்கும். அந்த காரணம் நிறைவேறுகின்ற வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த பரபிரம்மம், இது அனைத்தையுமே கடந்து இருக்கின்ற ஒரு ஸ்வரூபம். அதனால அதற்கு இந்த நிபந்தனைகள் கிடையாது. ஆனா, இந்த பரபிரம்மம் அன்பே உருவானது, கருணை மிகுந்தது. அதனால பக்தர்களுடைய பக்தியினால அதை ஏற்று நமக்காக அருள் பாலிக்கிறதுக்காக உருவம் தாங்கி வருகின்றார். இங்க பக்தர்களின் பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இப்போ பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்மள பலருமே அன்பு அப்படின்னு தான் சொல்வோம். பக்தி என்றால் அன்பா? ஆமா, பக்தி என்றால் அன்பு. சரி, பக்தி என்றால் அன்பு அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டயுமே அன்பு காண்பிக்கிறோமே! அப்போ இந்த அன்புக்கும், இந்த பக்திக்கும் என்ன வேறுபாடு? அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு 3 சூழ்நிலைய பார்த்தா நமக்கு இது சரியாக விளங்கிடும். நமக்கு தெரிந்தவர்கள், அவங்க கிட்ட நம்ப அன்பு காண்பிக்கிறோம் அப்படின்னா, இங்க உதாரணமாக நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களையும், நம்ம நண்பர்களையும் எடுத்துக்கலாம். இவங்க கிட்ட நம்ம காண்பிக்கக்கூடிய அன்பானது பாசமாக வெளிப்படும். இதுவே நமக்கு தெரியாதவர்கள் கிட்ட நம்ப அன்பு செலுத்துகின்ற பொழுது, அது தயையாகவோ அல்லது பரிவாகவோ வெளிப்படும். இதுவே நமக்கு மேலான நம்முடைய குரு அல்லது இறைவன் மீது நம்ம அன்பு செலுத்துகின்ற பொழுது, அது பக்தியாக வெளிப்படுகின்றது. ஆக பக்தியும் அன்புதான் நமக்கு மேலானவர்கள் மீது செலுத்துகின்ற பொழுது, அது பக்தியாக பாவிக்கப்படுகின்றது. சரி, பக்தி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இந்த பக்திய எப்படி செலுத்துறோம்? அப்படின்னு பார்த்தோம்னா, பாகவதம் இத 9 விதமாக நம்ம பக்தி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லுது. அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இறைவனுடைய புகழை கேட்பது, அந்த புகழை நாமே பாடுவது, இறைவன் நினைவாகவே என்றுமே இருக்கிறது, அவனுடைய திருவடியை சேவிக்கிறது, இறைவனுக்கு பூஜை செய்து வழிபடுவது, இறைவனை பிரார்த்திப்பது, இறைவனுடைய கட்டளைய ஏற்று எல்லாமே அவனாலே நடக்குது அப்படின்னு வாழ்க்கைய தொடர்றது, இறைவனை நண்பனாகவோ, தாய் தந்தையாகவோ பாவித்து அன்பு செலுத்துறது, இறுதியா அவனிடத்திலே சரணடைவது. இத பாகவதம் இந்த மாதிரி சொல்லுது. சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனை, வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஆக இப்படியாக பக்தர்கள் பக்தி செலுத்துகின்ற பொழுது, இந்த உருவமில்லாத பரபிரம்மம் நமக்கு உருவம் தாங்கி வருகின்றது. இத மாண்டூக்கிய உபநிஷதம் நிருகுண பிரம்ம நிலையிலிருந்து இறைவன் சகுண பிரம்ம நிலைக்கு இறங்கி வராரு அப்படின்னு சொல்லுது. இங்க இன்னொரு விஷயம் நம்ம கருத்துல கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பரம்பொருள் அதனுடைய ஆற்றலோட நமக்கு அருள் பாலிக்க சகுன நிலைக்கு இறங்கி வருகின்ற பொழுது, அது முதல்ல ஓசை வடிவில வருகின்றது. தொடர்ந்து ஒளி வடிவில வருகின்றது. இதைதான் நாதம், பிந்து அப்படின்னு சொல்றோம். இந்த நாதம், பிந்து இத ஞாபகமா வச்சிருக்கலாம். தொடர்ந்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல மத்த வாரங்கள்ல நம்ம இந்த வார்த்தையை நிறைய பயன்படுத்த போறோம். சரி. ஆக இறைவன் இங்க இறங்கி வந்திருக்காரு. இப்படி இறங்கி வந்திருக்கிற இறைவன் 3 வடிவங்களாக அருள் பாலிக்கிறதா நம்ம பார்க்கின்றோம்.
நிர்குண பிரம்ம நிலையில இருக்கின்ற பொழுது அவர் உருவமே இல்லாம அருவமாக அருள் பாலிக்கின்றார். சகுன பிரம்மத்திற்கு இறங்கி வரும் பொழுது உருவத்தோட அருள் பாலிக்கின்றார். இதற்கு இடைப்பட்ட நிலையில உருவமாக அருள் பாலிக்கின்றார். அதாவது அங்க ஒரு உருவம் இருக்கும். ஆனா அது முழுமையான உருவமாக இல்லாம ஒரு குறியீடாக இருக்கும். இந்த இறைவன் அருள் பாலிக்கிறதுக்கு இறங்கி வர்றத சேக்கிலாளர் ரொம்ப அழகா கற்பனை கடந்த சோதி கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அப்படின்னு சொல்றாரு. இங்க கற்பனை அப்படின்ற விஷயத்த கற்பிக்க கூடியது எல்லாமே கற்பனை அப்படின்னு ஏத்துக்கொள்றோம். இத நம்ம கற்பனை கடந்த ஜோதி அப்படின்ற இந்த ஃப்ரேஸ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தனக்கு மேல ஒருவர் இருந்து அவர் கற்பிக்கிற நிலையில இறைவன் இல்ல. அனைத்துமே சுயமாக தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கிறதுனால, சுய பிரகாசமாகிய சோதி அப்படின்றத கற்பனை கடந்த சோதி அப்படின்னு சேக்கிழார் சொல்றதா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதையும் தாண்டி உருவமாகிய கற்பனைக்கு காரணமே மாயை தான். இந்த மாயையை கடந்த ஞான வடிவம் அப்படின்றத கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னு சேக்கிழார் சொல்றாரு. இந்த கற்பனையை கடந்த ஜோதி கருணையினால அருளையே திருமேனியாக கொண்டு அற்புதமாக வடிவங்கள் எடுத்து நமக்கு அருள் பாலிக்கின்றன. ஆக உருவ நிலைக்கு வந்தாச்சு சகுன பிரம்மம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிறைய பேரு இப்படி நம்ம சொன்னாலுமே இறைவன் தான் இல்ல, இறைவனே இல்ல அப்படின்னு இப்போ நம்ம டிக்டாக்ல நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் சரியா? உருவம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி உருவம் தாங்கி வராது? இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்தால தெளிவுபடுத்த முடியும். எப்படி ஒரு சூரிய ஒளி வைரக்கல் மேல படுகின்ற பொழுது அந்த வைரக்கல்லிலிருந்து வர்ண ஜாலங்கள் ஜொலிக்கின்றதோ, எப்படி நம்ம பள்ளியில எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருப்போம். ஒரு பிரிசம் வச்சா அந்த பிரிசம்ல இருந்து வானவில்லுடைய 7 வர்ணங்கள் தெரிகின்றதோ, எல்லா வர்ணங்களும் எப்படி அந்த வெள்ளை வர்ணத்துக்குள்ள அடங்குகின்றதோ, அதே மாதிரி இந்த சகுன பிரம்மமும் அந்த நிர்குண பிரம்மத்துக்குள்ளேயே அடங்குகின்றது. உண்மையா? அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பெரிய மரம் அது ஆரம்ப கட்டத்துல ஒரு சின்ன விதையா தான் இருக்கு. அந்த சின்ன விதைக்குள்ள அந்த மரமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதைதான் ஔவையார் அகவல்ல "அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்" அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்த குடுக்கிறாரு. இறைவன் மகா சமுத்திரமானவராம். அதீத குளிர்ச்சியினால சில இடங்கள்ல உறைந்திருக்குமா அந்த சமுத்திரம். அது உறைகின்ற பொழுது பனிக்கட்டியாக ஆகின்றது. அந்த பனிக்கட்டிகள் பல வடிவங்கள்ல இருக்கு. சிறிது வெப்பம் அதிகரிக்கிறப்போ இந்த பனி உருகி நீராகிறது. அப்போ இந்த பனியும் நீருமே ஒரே சமுத்திரத்தை சேர்ந்ததுதான். இதே மாதிரிதான் இறைவனும் பக்தனுடைய பக்தியின் குளிர்ச்சியால அவன் பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவங்களால அருள் பாலிக்கின்றார். ஞானம் அப்படின்ற வெம்மை வர வர வடிவமற்றவனாகி இருக்கின்றார். என்னது ஞானம் என்ற வெம்மை மேலிட அப்படின்னா, இங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது. முதல்ல பக்தி அப்படின்றத பார்த்தோம். அப்போ இந்த பக்தி ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குது, ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கு. சரி, இது என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப ஞானம் என்ற வெப்பம் மேலிட அப்படின்னா அந்த பக்தி பாதை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பற்றுடன் கூடிய ஒரு பக்தி நிலை. இந்த பக்தியில நம்ம இறைவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வணங்குறோம். இத காமிய பக்தின்னு சொல்றோம். அப்ப இறைவன் கிட்ட நம்ம வேண்டலாமா? நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். இதுதான் பக்தியினுடைய முதல் படி. அடுத்ததாக பற்றில்லாத பக்தி. இங்கேயுமே நம்ம இறைவன் கிட்ட வேண்டுதல் செலுத்துறோம். ஆனா இங்க நோக்கம் நமக்கு இல்ல, உலகத்தினுடைய நன்மைக்காக. இது நிஷ்காமிய பக்தி. அடுத்ததாக சகுன உபாசன பக்தி. இங்க நமக்கு பிடித்த ஒரு உருவம், ஒரு வடிவம், அதை இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தின் மேல் நம்ம அன்பு செலுத்துகின்ற பக்தி.
சகுனம் அப்படின்னு இருந்தாலே, உருவம் அப்படின்னு இருந்தாலே, நிச்சயமாக அடுத்தபடி நிர்குணம். இறைவன் நமக்காக நிர்குண பிரம்மத்திலிருந்து சகுன பிரம்மத்துக்கு இறங்கி வராரு. அப்ப நம்ப சகுன பிரம்மத்துல பார்க்கின்ற இறைவன நிர்குண பிரம்மத்துல பார்க்கிற அளவுக்கு உயரணும். சோ இந்த பக்தியில அடுத்த கட்டம் நிர்குண உபாசன பக்தி. அங்க பரபிரம்மத்தை நம்ம இறைவனாக ஏற்றுக்கொண்டு பக்தி செலுத்துவது. இறுதியாக ஞான யோக பக்தி. இதுல குருவினுடைய அருளோட நம்ம உணர்ந்த அந்த பரபிரம்மம் நமக்குள்ளே இருக்கின்றது. அந்த பரபிரம்மத்தை சென்று அடைவது. ஆக பக்தி ஆகப்பட்டது இப்படிப்பட்ட வளர்ச்சிகளை கொண்டிருக்கு. இறைவன் மேலிருந்து இறங்கி வராரு. பக்தி செலுத்துகின்ற பொழுது நாமும் பக்குவம் அடைந்து கீழ இருந்து இறைவனை நிர்குண பிரம்ம நிலைக்கு பார்க்க போயிடுறோம். சரி. இந்த இறைவன் பல உருவங்கள்ல இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு விருப்பப்பட்ட உருவங்கள்ல அவர் நமக்கு அருள் பாலிக்கிறாரு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த இறைவன 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது இறைவனுடைய இந்த வடிவத்த 3 வகையாக பிரிக்கலாம். யோக வடிவம், போக வடிவம், வேக வடிவம் அப்படின்னு. யோக வடிவம் அப்படின்னா பொதுவாக நமக்கு ஞானம் கொடுக்கின்ற வடிவமாக இருப்பார். உதாரணமாக தட்சிணாமூர்த்தி. போக வடிவம் அப்படின்னா நமக்கு சுக போகங்களை அருள்பவராக வடிவம் எடுத்திருப்பாங்க. விஷ்ணு பகவான், லக்ஷ்மி. அடுத்ததாக வேக வடிவம். வேக வடிவம் அப்படின்னா நம்மள காப்பாத்துறதுக்காக வடிவம் எடுத்திருப்பாங்க. அசுரர்கள் கிட்ட வதம் செய்யறதுக்காக தோற்றம் எடுத்திருப்பாங்க. சரி, இப்படி வடிவம் எடுத்திருக்கிற இறைவன் நாளடைவுல நிறைய வடிவங்கள் தோன்றி நிறைய மார்க்கங்களாக ஆகி இருக்கின்ற அந்த காலகட்டத்துல ஆதிசங்கரர் 6 வகையாக இந்த மார்க்கத்தை பிரிக்கிறாரு. அந்த வழிபாடு முறைகளை சீர்படுத்துறாரு. இந்த 6 மார்க்கம் என்ன அப்படின்னா, கணபதிய முழுமுதற் கடவுளாக வணங்குகின்றவர்கள் கானாபத்தியத்தை ஃபாலோ பண்றாங்க. சூரியனை முழுமுதற் கடவுளாக வணங்குகின்றவர்கள் சௌரவர்கள். சிவனை முழுமுதற் கடவுளாக வணங்குகின்றவர்கள் சைவர்கள். விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக வணங்குகின்றவர்கள் வைணவர்கள். சக்தியை முழுமுதற் கடவுளாக வணங்குகின்றவர்கள் சாக்தர்கள். இறுதியாக முருகன். முருகனை முழுமுதற் கடவுளாக வணங்குகின்றவர்கள் கௌமாரம். ஆக இப்படி இந்த 6 பிரிவுக்குள்ள அந்த இறைவனை ஆதிசங்கரர் அழகாக வகைப்படுத்தி அந்த வழிபாட்டு முறைகளை சீர்படுத்தி நமக்காக கொடுத்திருக்காரு. இங்க நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். இத நம்ம நிச்சயமாக ஞாபகத்துல வச்சிருக்கணும். இந்த வெப்மினார் முடிகின்ற வரைக்கும் நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த உருவமற்ற பிரம்மம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகுப்புல விநாயகராகவே நமக்கு தோற்றம் அளிக்க போகின்றார். இங்க பார்க்கக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், இங்க நம்ம விநாயகர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மத்த மார்க்கத்துல இருக்கின்ற கதைகள்ல அது அந்த முழுமுதற் பொருளாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப சைவம் அப்படின்னா சிவன். இங்க நம்ம விநாயகர் அப்படின்ற பொழுது அங்க அது சிவனாக இருப்பார். இது எல்லாமே நமக்காக அருள் பாலிக்க எடுத்த வடிவங்கள் தான். பரபிரம்மம் உருவமற்றது. ஆக நாம இந்த வெப்மினார்ல கணாபத்தியம் இது சத்தியம் எதுவும் சாத்தியம் அப்படின்னு பார்க்கின்ற இந்த வெப்மினார்ல முழுக்க விநாயகரே தான் பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம உற்று கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, இறைவனுக்குள்ள எந்த ஒரு பேதமுமே கிடையாது. இது புராண கதைகள்லயே நம்ம பார்த்து தெளிவு பெறலாம். நமக்குள்ளதான் இந்த ஞானம் கொஞ்சம் குன்றி இருக்கிறதுனால பேதத்தை பார்க்கிறோம். போக போக இந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். சரியாக இந்த வெப்மினார்ல நம்ம நிறைய விநாயகரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல முதலாவதாக இந்த விநாயகர் யார் அப்படின்னு பார்க்க போறோம். நம்மளுடைய தர்மத்துல வேதமே பிரதானமானது. ஆக தொடர்ந்து வேதத்துல கணபதிய எப்படி போற்றுறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். இந்த 2 விஷயமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விநாயகரை எப்படி வழிபடுறது, இந்த விநாயகருக்காக அன்பு செலுத்துற வகையில நம்ம எப்படி விரதம் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். விநாயகருமே பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அந்த அவதாரங்கள் என்ன நோக்கத்துக்காக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்க போறோம். இவ்வளவு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் நாமளே சொந்தமா படிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க படிக்கிறது? அதற்காக அடுத்த கட்டமாக இது எல்லாமே எந்த நூல்ல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதெல்லாம் படிச்சா நமக்கு என்ன முக்தி கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கலாம். விநாயகருடைய அருளாலே முக்தி பேறு பெற்ற அடியார்கள் பலர் இருக்காங்க. அவங்களோட சரித்திரத்தை பார்க்க போறோம். அடுத்ததாக
விநாயகருடைய திருத்தலங்களை பார்க்க போறோம். இதற்கு அப்புறம் நம்மளுடைய வகுப்பு இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும். பிரணவமும், மூலமும் விநாயகர் பிரணவமே வடிவானவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அத உள்நோக்கி பயணிக்க போறோம். தொடர்ந்து கானாபத்தியம் அப்படின்ற ஆழ்கடலுக்குள்ள மூழ்கி விநாயகருடைய அருளை முத்தாக பெறப்போகின்றோம். நம்ம தொடரலாம். பிள்ளையார் யார்? மேல நம்ம பார்த்திருந்தோம். உருவம் எடுத்து வருகின்ற பொழுது ஏதோ ஒரு காரணத்துக்காக வராரு. அதனுடைய முதன்மையான காரணம் அருள் பாலிப்பதற்காக. அப்படி இருக்கின்ற பொழுது விநாயகர் பிள்ளையாராக நம்ம பார்க்கின்ற பொழுது அதற்கு பிள்ளையார் என்ற தோற்றம் இருக்கின்றது. இந்த கணேசருடைய தோற்றம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே இந்த கதை தான் ஞாபகம் வரும். சிவன் பார்வதி பிடிச்சு வச்ச விநாயகருடைய தலைய தன்னுடைய சூலாயுதத்தால துண்டிச்சிடுறாரு. பிறகு யானை தலையை கொண்டு வந்து பொருத்திடுறாரு. இந்த கதைப்படி இந்த கதை நம்ம கேட்கிறோம் இல்லையா? கணேசனுடைய தோற்றம் இந்த கதை தான் அப்படின்னு. இது உண்மையா? நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? என் கூட தான் நீங்களும் வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்றதுக்காக கொஞ்சம் சொல்றீங்களா? ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல பதில் சொல்லுங்க. உண்மையா கணேசருடைய தோற்றம் இதுதான், இதுதான் விநாயகர் தோன்றின கதை. அப்படி ஆமான்னா எஸ், இல்லைன்னா நோ. தமிழ்லையும் போடலாம் ஆம், இல்லை அப்படின்னு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ரூபன்ஜி எஸ் சொல்லியிருக்காரு. சிறப்பு சிறப்பு. சரி, நல்லது. ஆக நாம எல்லாருமே ஒரே ட்ராக்ல தான் இருக்கோம். விநாயகா விக்னேஸ்வர. சரி, இது உண்மையா இல்லையா? இது எங்க நம்ம சரி பார்க்கலாம்? எத ஆதாரமா பயன்படுத்தலாம் இத சரி பார்க்கிறதுக்கு? வேதவியாசர் புராணங்களையும் எழுதியிருந்தாரு. 18 புராணங்களையும் 18 உப புராணங்களையும். இந்த புராணங்கள்ல விநாயகருடைய தோற்றம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம இந்த கதை சரியா இல்லையா அப்படின்னு முடிவு செய்யலாம். அந்த வகையில விநாயகருடைய தோற்றம் 18 புராணங்கள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். முதலாவதாக வாயு புராணம். வாயு புராணத்துல பார்வதிக்கு தனியாக ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையினுடைய காவலாளர்கள் நந்தியும் பிரிங்கியும். இவங்க 2 பேருடைய உத்தரவு இல்லாம பார்வதி தேவியை யாருமே பார்க்க முடியாது. பார்வதிக்கு 2 தோழிகள் இருந்தாங்க, ஜெயா, விஜயா. இவங்க 2 பேருக்கும் நந்தியும் பிரிங்கியும் அவங்க காவலாளர்களா இருக்கிறது பிடிக்கல. பார்வதி தேவி கிட்ட முறையிடுறாங்க. இத கேட்டதும் பார்வதி அருகில இருக்கிற குளத்துல இருக்கிற களிமண்ணை எடுத்து அழகிய பிள்ளை வடிவம் செஞ்சு அந்த பிள்ளைக்கு அலங்காரங்கள் செஞ்சு, நீ என் மகன் கணேசன், இன்று முதல் நீ என் மெய் காவலன் அப்படின்னு சொல்றாங்க. கணேசரும் தடிக்கம்பை எடுத்து காவல் செய்ய தொடங்குறாரு. சிவபெருமான் உள்ள வராரு. சிவபெருமான இந்த கணேசன் தடுத்து நிறுத்துறாரு. அங்க ஒரு சின்ன சண்டை ஏற்படுது. மீறி சிவபெருமான் நுழைய முற்படுறாரு. விநாயகர் தடியால அடிக்கிறாரு. பிரம்மாவும் விஷ்ணுவும் உதவிக்கு வந்துடுறாங்க. விநாயகர் யாரையுமே விடவில்லை. விநாயகர் மேல பாய்ச்சின எந்த ஆயுதமும் விநாயகரை ஒண்ணுமே செய்யல. அப்போ விஷ்ணு சொல்றாரு, முன்னுக்கு நீங்க சண்டை போடுங்க, பின்னாடி இருந்து நம்ம தாக்கணும், இதுதான் யுக்தி, விநாயகரை நம்ம வெல்லணும் அப்படின்னா அப்படின்னு சொல்றாரு. சிவனுமே பின்புறமாக இருந்து சூலாயுதத்தால விநாயகருடைய கழுத்தை துண்டிக்கின்றாரு. பார்வதி இதை தெரிஞ்சு வெளியே வந்து தன்னுடைய பிள்ளையை கொன்ற யாரையும் நான் பார்க்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்க தயாராகிறாங்க. அந்த நேரத்துல நாரதர் நிலைமையை சமாதானம் செய்ய வராரு. அப்போ பார்வதி 2 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. ஒன்று, தன்னுடைய இந்த பிள்ளைக்கு உயிர் திரும்ப கிடைக்கணும். 2, சிவகணங்களுக்கெல்லாம் இவனையே தலைவனாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவனுமே இதற்கு ஒப்புக்கொள்றாரு. கணேசருடைய தலை எங்கேயுமே காணோம். அதனால தன்னுடைய கணத்தை விட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தலையை எடுத்துட்டு வர சொல்றாரு. அது யானை தலையாக இந்த கணங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த தலையை எடுத்து வந்து இந்த கணேசருடைய உடலுக்கு பொருத்தி பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேருமே இவருக்கு உயிர் தராங்க. இது வாயு புராணத்தின்படி விநாயகருடைய தோற்றம், கணேசருடைய தோற்றம். அடுத்ததாக பவிஷ்ய புராணம். இந்த புராணத்தின்படி
தொடக்க காலத்துல பிரம்மன் படைத்த மனிதர்கள் எல்லாமே அவங்க விரும்பின எல்லாத்தையுமே செய்ய வல்லவராக இருந்தாங்க. இடையூறு அப்படின்றதே அவங்க சந்திச்சது கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு சின்ன தடுங்கல் வந்தாலும் அத சுலபமா கடந்து போயிட்டாங்க. இப்படி போயிட்டே இருக்கின்ற பொழுது, தான் வல்லவன் அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ஆணவமும், நெஞ்செழுத்தமும் அதிகமா ஆயிருச்சு. யாரையுமே மதிக்கல. இந்த சூழ்நிலையில இவங்களுக்கெல்லாம் புத்தி கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக பிரம்மதேவர் ஒரு தேவர உண்டாக்குறாரு. இவர் கணேசர தான் படைக்கிறாரு. அவரு படைச்ச கணேசர சிறிசோ, பெருசோ எந்த ஒரு காரியம் செய்தாலுமே, இந்த கணேசருடைய அருளை நாட வேண்டியதாயிருச்சு. ஆக பவிஷ்ய புராணத்தின்படி கணேசரை பிரம்மதேவர் படைக்கின்றார். சரி, வேற என்ன புராணம்லாம் விநாயகர சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது வரிசையில வருகின்றது பிரம்ம வைவர்த்த புராணம். இந்த புராணத்துல தட்சனுடைய யாகத்துல சிவனை அவமானம் செய்ததால தீக்குள்ள சதி பாய்ந்துடுறாங்க. அடுத்த பிறவியில இமவானுக்கும் மேனகைக்கும் பார்வதியாக தோன்றுறாங்க. இங்க பார்வதி வந்து ஒரு விரதம் எடுக்கிறாங்க, புண்ணியக விரதம் அப்படின்னு. அந்த விரதத்தின் பலனாக கிருஷ்ணரே குழந்தையாக தோன்றுறாங்க. அந்த மகிழ்ச்சியில அங்க ஒரு விழாக்கள் நடக்குது. விநாயகரை எல்லாருமே அந்த அந்த குழந்தைய எல்லாருமே வந்து தூக்கி ரொம்ப சந்தோஷமா அந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அப்போ சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அங்க வராரு. ஆனா அவரு குழந்தையும் பார்க்கல, பார்வதியையும் பார்க்கல. அப்ப பார்வதி கேக்குறாங்க சனி பகவான் கிட்ட, "ஏன் நீ பார்க்கல?" அப்படின்னு. அப்ப சனி பகவான் சொல்றாரு, "சித்ரதன் அப்படின்ற கந்தர்வனுடைய மகள் என்னுடைய மனைவி. நான் அவள உதாசீனப்படுத்தினேன். அதற்காக எனக்கு ஒரு சாபம் இருக்கு. எதை நான் பார்த்தாலுமே அது அழிந்து விடும்" அப்படின்னு. இத கேட்டப்ப பார்வதி அத ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. தன்னையும் தன் குழந்தையையும் பார்க்க சொல்றாங்க. அப்ப சனி பகவான் குழந்தைய மட்டும் ஒரு கண்ணால பார்க்கிறாரு. பார்த்த நொடியிலே பார்வதியினுடைய மடியில் இருந்த குழந்தையுடைய தலை காணாமல் போயிடுச்சு. அப்போ இங்க கிருஷ்ணர் ஐராவதத்தினுடைய தலையை துண்டிச்சு குழந்தையோட கழுத்துல பொருத்தி அந்த குழந்தைக்கு உயிர் தருகின்றார். இதற்கப்புறம் இந்த கதை வந்து தொடர்கின்றது. பட் நமக்கு இங்க கணேசருடைய தோற்றம் தேவை அப்படின்றதுனால கதையை இங்கேயே நிறுத்துறோம். அடுத்ததாக வராக புராணம். வராக புராணத்தின்படி தொடக்கத்துல தகுதிக்கு ஏற்ற மாதிரிதான் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருந்துச்சு. காரிய சித்திகளுமே அப்படிதான் இருந்தது. நேர்மை அப்படின்ற விஷயம் குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனால தேவர்களுக்கு பல விஷயங்கள்ல பல முட்டுக்கட்டை ஏற்பட்டுச்சு. நல்ல காரியங்கள் பல நடைபெறணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே ருத்ரனை வேண்ட ருத்ரன் சிவன் விநாயகன் அப்படின்ற ஒரு பெயரை ஒரு உருவத்தை தன்னுடைய வாயிலிருந்தே தோற்றுவிக்கின்றார். அதுக்கப்புறம் அவருடைய உடல்ல இருக்கிற மயிர் கால்கள்னால பல்லாயிரக்கணக்கான விநாயகரை தோற்றுவிக்கிறார். அதுல வாயிலிருந்து தோற்றுவித்த அந்த விநாயகருக்கே தலைமை பொறுப்பு கொடுக்கிறார். ஆக வராக புராணத்தின்படி விநாயகரை தோற்றுவித்தவர் சிவபெருமான். வாமன புராணம். வாமன புராணத்துல சிவனும் கௌரியும் ஆண் மகன் பெற்றுட்டாங்க அப்படின்னா இந்திரனுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும். அப்படின்றதுனால இந்திரன் சிவன் குழந்தை பிறக்காம இருக்கணும் அப்படின்றத பாத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கின்ற சமயத்துல இந்த விஷயம் கௌரிக்கு தெரிய வர கௌரிக்கு கோபம் வந்து தானே ஒரு ஆண் குழந்தைய உண்டாக்குறாங்க. அதை பார்த்து சிவன் மகிழ்ந்து, நாயகனாகிய நான் என்னுடைய உதவி இல்லாம இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றதுனால அந்த குழந்தைக்கு விநாயகன் அப்படின்ற பெயர் சுட்டி சிவகணங்கள் அனைத்திற்குமே அவர் தலைவனாக நியமிக்கிறாங்க. ஆக வியாசர் எழுதின 15 புராணங்கள் படி இந்த 5 புராணங்கள்ல விநாயகர், கணேசர் அப்படின்ற விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. அவருடைய தோற்றங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த கதை நம்மள பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு புதிதாக இருக்கலாம். எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். புராணங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த புராண கதைகள் நமக்கு மறைமுகமாக சில தத்துவங்களை நமக்கு சொல்லும். அடுத்தபடியாக இந்த புராணங்களுமே முதல்ல நம்ம பார்த்த ஷண்மதம் முதல்ல ஷண்மதம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஷண்மத கூறுகளாக இந்த புராணங்களையும் நம்ம வந்து பிரிக்க முடியும். எந்த புராணம் சிவனை அடிப்படையாக கொண்டது, எந்த புராணம் விஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது, எந்த புராணம் பிரம்மாவை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி இருக்க விநாயகருடைய தோற்றமானது
இப்படி இருக்கு. இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, நமக்கும் இந்த விஷயங்கள் தெரியணும். வெளிய யாரோ பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, இது இந்த புராணத்துல தான் இருக்கு. அப்படின்ற தெளிவு நமக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக. இத நம்ம பார்க்கின்ற பொழுது, இது 18 புராணங்கள்ல இருக்கின்றது. விநாயகர் அப்படின்றவருக்கு ஒரு முழு புராணமே இருக்கு. அது உவப்புராணமாக இருக்கின்றது. அந்த புராணத்திற்கு பார்கவ புராணம் அப்படின்ற பெயர் கொடுத்திருக்காங்க. இதுல கணேசருடைய தோற்றம் இன்னும் பலவாறாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல கபிலர் ஒரு அரிய தவம் செய்றாரு. அவருக்கு சிந்தாமணி கிடைக்கின்றது. அத கண்ணன் அப்படின்ற அரசன் அத கவர்ந்து எடுத்துட்டு போயிடுறாரு. அத மீண்டும் பெறணும் அப்படின்றதுக்காக கபிலர் தவம் செய்ய, விஷ்ணு வந்து அவருக்கு சொல்றாரு, "விநாயகர நோக்கி தவம் செய்" அப்படின்னு. அப்போ விநாயகர் சிந்தாமணி விநாயகராக வந்து அந்த சிந்தாமணியை மீட்டு கபிலர்கிட்ட தராரு. அதே புராணத்துல பராசுவ முனிவருக்கும், அவர் மனைவிக்கும் மடுக்கரையில விக்னராஜன் அப்படின்னு விநாயகர் தோன்றுறாரு. கமலாசுரன் வேதங்கள திருடி கடல்ல ஒளிச்சு வச்சிடுறான். அத மீண்டும் பெறணும் அப்படின்னு பிரம்மன் தவம் செய்ய, யானை முகத்தோடயே விநாயகர் தோன்றி அந்த வேதங்கள மீட்டுக் குடுக்குறாரு. என்னடா சிவ சிவ சிவன் வந்து சிவனுக்கும், பார்வதிக்கும் விநாயகர் பொறக்கவே இல்லையா? அப்படின்னு நான் சொல்லிட்டு வர்றப்ப நெறைய பேருக்கு கேள்வி எழலாம். இந்த பார்கவ புராணத்திலயும் சிவபெருமானுக்கும், பார்வதிக்கும் விநாயகர் தோன்றியதாகவும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, சிவபெருமானும், உமாதேவியும் உய்யான வனத்துல மந்திரசால மண்டபத்துல சித்திரங்கள பார்க்கிறாங்க. அந்த சித்திரங்கள்ல பிடியும், களிரும் இருக்கிற ஒரு பிம்ப சித்திரத்த பார்க்குறாங்க. அதாவது யானையாக ஆண் யானை, பெண் யானை இந்த சித்திரத்த பார்க்கிறாங்க. அத பார்த்து மகிழ்ந்து சிவனும், உமாதேவியும் யானையாக மாறி விநாயகர் தோன்றுகின்றார் அப்படின்ற ஒரு கதை இருக்கு. அடுத்ததாக பார்வதி ஏகாட்சரம் ஜெபம் செய்றாங்க. அதனால விநாயகர் கருவுல தோன்றுறாரு. அப்படி விநாயகர் தோன்றுகின்ற பொழுது வெப்பம் அதிகமாகுது. அதனால சிவபெருமான் பார்வதிய ஒரு மண்டபத்துல தங்க வச்சு பாத்துக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல கஜமுகாசுரன் அந்த மண்டபத்த வந்து தாக்க முயற்சி செய்றான். சிவபெருமான் இந்த கஜமுகாசுரனை வதம் செய்து அவனுடைய தலைய மட்டும் தனியா ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறாரு. இங்க ஒரு பின்னணி கதை வருது. இந்த கஜமுகாசுரன் முற்பிறவியில ஒரு அரசன். இவரு ஒரு நாள் பிரகஸ்பதிய ரொம்ப பக்தியோட வரவேற்று, பூஜித்து வணங்கினார். அதனால பிரகஸ்பதி மனம் மகிழ்ந்து அவருக்கு ஒரு வரம் தராரு. என்ன வரம் அப்படின்னா, "உன்னுடைய தலைய அனைவரும் வணங்குவாங்க" அப்படின்ற ஒரு வரம் தராரு. தொடர்ந்து சில நாட்கள் போக நாரதர் அங்க வர, இந்த அரசன் அவர கவனிக்கல. நாரதருக்கு கோபம் வரவே, "நீ என்ன யானை மாதிரி நான் வர்றது கூட தெரியாம போயிட்டு இருக்க. அடுத்த பிறவியில நீ யானையாக பிறப்பாய்" அப்படின்ற ஒரு சாபம் குடுக்கிறாரு. அந்த யானை தான் இப்ப நம்ம பார்த்த இந்த கஜமுகாசுரன். ஆக இங்க கஜமுகாசுரனை சிவபெருமான் வதம் செஞ்சு தலைய மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்காரு. இந்த சூழ்நிலையில சிந்தூராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்கான். இவனுக்கு அசரீரியாக ஒரு செய்தி போகின்றது. அவன அழிக்கக்கூடிய கரு பார்வதியினுடைய வயிற்றில உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆக இது தெரிஞ்சு சிந்தூராசுரன் என்ன செய்றாரு? காற்றாக பார்வதியின் உள்ள புகுந்து, அங்க இருக்கின்ற விநாயகராக கருவில இருக்கின்ற அந்த உருவத்தினுடைய தலைய துண்டிச்சு நர்மதா நதிக்கரையில போட்டுறாரு. அதுதான் இப்ப நமக்கு தெரிஞ்ச கணேச குண்டம். குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தலை இல்ல. சிவபெருமான் ஒரு இடத்துல வச்சிருந்தாரு இல்லையா? வதம் செய்து அந்த தலைய துண்டிச்சு கஜமுகாசுரனுடைய தலை. அந்த தலைய இந்த பிள்ளைக்கு புகுத்துறாரு. இந்த இந்த புராணத்துல ஒரு சில இடங்கள்ல விநாயகர் யானை முகத்தோட தோற்றம் தராரு. சில இடங்கள்ல மனித முகமாகவே தோற்றம் தராரு. இப்படி முத்கல புராணம் அப்படின்ற இன்னொரு புராணம் இருக்கு. இந்த புராணம் முழுக்க முழுக்க விநாயகரையே தான் சொல்லுது. இந்த புராணத்தின்படி விநாயகர் ஒவ்வொரு யுகத்திலயுமே வெவ்வேறாக தோற்றம் தருகின்றார் அப்படின்னு. அந்த புராணத்தின்படி கிருதா யுகத்துல மகோர்கடரா அவர் அருள் பாலிக்கின்றார். அந்த யுகத்துல அதிதிக்கும் காசியப்ப மகரிஷிக்கும் புத்திரனாக பிறக்கிறாரு. 10 கைகளோட சிம்ம வாகனம் அவருக்கு இருக்கு. திரேதா யுகத்துல மயூரேசன் அப்படின்னு பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் புத்திரனாக பிறக்கிறாரு. 6 கைகளோட வெண்ணிறத்தோட அவரு காட்சி அளிக்கின்றார்.
அந்த யுகத்துல அவருடைய வாகனமானது மயில். துவாபர யுகத்துல சிவபார்வதிக்கு 4 கைகளோட கஜானனராக அவர் தோன்றாரு. அந்த துவாபர யுகத்துல தான் அவருக்கு மூஷிக வாகனம். அந்த யுகத்துல தான் அவரு கணேச கீதையுமே நமக்கு அருள்கின்றார். இறுதியாக கலியுகம். இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த யுகம். இதுல தூர்மகேதுவாக கருநிறத்தோட 2 கைகளோட குதிரை வாகனத்துல அவர் அருள் பாலிப்பார் அப்படின்னு முத்கல புராணம் சொல்லுது. இப்படியாக இந்த விநாயகர் பலவாறாக தோற்றமளிச்சிருக்காரு. பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அவருடைய பக்தர்களை காப்பதற்காக அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. இதுல முக்கியமாக விநாயகர் பற்றியே முழுமையாக பேசக்கூடிய 2 புராணங்கள் பார்க்கவ புராணம், முத்கல புராணம். பார்க்கவ புராணத்தின்படி விநாயகர் 12 அவதாரங்களோ, முட்கல புராணத்தின்படி விநாயகர் 8 அவதாரங்களோ எடுத்திருக்காரு. இந்த விஷயங்கள நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல ஆழமா சிந்திச்சு ஒவ்வொரு அவதாரமும் எந்த நோக்கத்துக்காக எடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம். ஆக நம்ம இந்த விஷயங்கள பார்த்துட்டோம். இந்த கதை உண்மையா? சிவபெருமான் பார்வதி உருவாக்கின விநாயகருடைய தலையை துண்டித்து யானையுடைய முகத்த பொருத்துறாரு அப்படின்றது உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓரளவுக்கு இது சரியா தான் இருக்கு. ஆனா இங்க நம்ம அது சரியா பிழையா அப்படின்னு வேதம் பாராம, பேதம் பாராம இதற்கு பின்னால இருக்கின்ற தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தோம் இல்லையா? எல்லா புராண கதைகளுமே ஏதோ ஒரு தத்துவத்தை தான் நமக்கு சொல்லுது. சிவனும் பார்வதியும் பிள்ளையார தோற்றுவிக்கிறாங்க அப்படின்ற போது, இதனுடைய மகத்தான தத்துவம் என்ன அப்படின்னா, அகார உகாரமாக கூடி நாத பிரணவமாக விநாயகர் விளங்குகின்றார். நாத பிரணவம். பிரணவம் அப்படின்றது ஓம். அதனுடைய நாதம் அப்படின்னா அந்த ஓம் அப்படின்ற அந்த ஒளி ஸ்வரூபமாக இருக்கின்றவர் விநாயகர். இது சிவனும் சக்தியும் இணைந்து இருக்கிற ஒரு ரூபமாக இருக்கின்றது. இதுதான் முதல் தத்துவம். சரி, கடவுள் தான் எல்லாத்தையுமே செய்ய வல்லவராச்சே. இப்போ எதுக்கு இங்க சிவன்? எதுக்கு சக்தி? எதுக்கு விநாயகர்? இப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்மள ஏன் இந்த புராணங்கள்லாம் இப்படி குழப்புது அப்படின்னு கேட்கலாம். இங்க ஒரு அரசன் அப்படின்னா, அந்த நாட்டிற்கு அவன் தான் தலைவன். அந்த நாட்ட பொறுத்தவரைக்கும் அவன் என்ன வேணும்னா செய்யலாம். அதற்கான சக்தி அவன்கிட்ட இருக்கு. அதுக்கான தகுதியும் அவன்கிட்ட இருக்கு. ஆனா, அவன் ஒரு வீரனை கொண்டு தான் அவனுடைய நாட்டுக்கு காவல் செய்வான். மத்த பரிபாலனங்கள் எல்லாமே அவன் யார நியமிக்கிறானோ அவங்களால செய்ய வைப்பான். அதுபோல தான் 5 தொழிலையுமே ஒரே நேரத்துல ஒரேடியாக செய்ய முடிய ஆற்றல் இறைவனுக்கு இருக்கு. அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு இருக்கு. ஆனா, அவரு ஐவர கொண்டு இந்த விஷயங்கள பரிபாலனம் செய்றாரு. ஏன் அப்டின்னா, இந்த ஐந்தொழிலுமே மாயை தான் அதனுடைய முதல் காரணம். இந்த மாயைய நமக்கு சுட்டி காட்டணும் அப்டின்றதுக்காக தான், நமக்கு விநாயகருடைய தோற்றம் நமக்கு ரொம்ப சொல்லி நம்ம கேட்ட கதைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்டின்னா, விநாயகர் பார்வதி தன் மேல உள்ள அழுக்கை கொண்டு விநாயகர உருவாக்குனாங்க. அல்லது மண்ணை கொண்டு உருவாக்குனாங்க. அப்படின்னு சொல்றதா நம்ம கேட்டிருப்போம். இந்த அழுக்கு, மண் அப்படின்றது எல்லாமே மாயை. ஆக மாயையை கொண்டு தான் அவங்க படைப்ப தொடங்குறாங்க அப்படின்றத தத்துவார்த்தமா நம்மளுக்கு அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக இந்த 5 தொழில் அவங்க செய்றாங்க இல்லையா? இது அனைத்துமே இறைவனுடைய திருவிளையாடல். எல்லாமே இறைவனால செய்ய முடியும் அப்படின்றத இந்த கதை நமக்கு அழகா சொல்லுது. எப்படின்னா, பார்வதி மண்ணால விநாயகர செய்றாங்க. படைத்தல் செய்ய முடியும் அப்படின்றத காண்பிச்சாச்சு. அந்த படைச்சத சிவபெருமான் சூலாயுதத்தால துண்டிக்கிறாரு. அங்க அழித்தலும் செய்ய முடியும் அப்படின்னு காண்பிச்சாச்சு. அந்த துண்டிக்கப்பட்ட தலைய அந்த உருவத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக யானை தலையை பொருத்தி அதுக்கு உயிரும் குடுத்தாச்சு. ஆக காத்தல் தொழிலுமே செய்தாச்சு. ஆக இந்த இந்த கதை மட்டுமே நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சதுனால, இப்போ இந்த கதை சொன்ன தத்துவங்கள நம்ம பார்த்தோம். மத்த கதைகள நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல பார்க்கலாம். ஆக இந்த தத்துவம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, விநாயகரே தத்துவமாகவே இருக்கின்றார்.
ஆக நம்ம கதைகள பார்த்துட்டோம். இப்ப விநாயகருடைய திருவுருவத்த பார்ப்போம். ஆண் தெய்வங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம திருவடியிலிருந்து கேசம் வரைக்கும் தான் அவங்கள வர்ணிப்போம். பாடல்கள் பாடுவோம். விநாயகர் அகவலுமே அப்படிதான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல, நம்ம விநாயகருடைய திருவடிவிலிருந்தே அவருடைய திருவுருவம் என்ன தத்துவம் நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இறைவனுக்கு விநாயகருக்கு 2 கால்கள் இருக்கின்றது இல்லையா? அவருக்கு எத்தனை கரம் இருந்தாலுமே 2 கால்கள் தான் இருக்கு. இந்த கால் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, பரஞானம், அபரஞானம் அப்படின்ற ஞானத்தை விநாயகர் வழங்குகின்றார் அப்படின்றத நமக்கு சொல்லுது. அது என்ன பரஞானம், அபரஞானம் இந்த வார்த்தை நமக்கு புதியதாக இருக்கும். அதை எளிமைப்படுத்துறதுக்காக கொஞ்சம் விளக்கம் சொல்றேன். பரஞானம் அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கையில மனிதன் பெற வேண்டிய பூரண ஞானத்த அவர் தருகின்றார். அதாவது மெய்ப்பொருள் அறிவு. இறைவன் யார் அப்படின்னு புரிந்து கொள்றதுக்கான ஞானம். அபரஞானம் அப்படின்னா, இந்த உலகத்துல மனிதன் நல்லா வாழணும், அப்படி வாழ்றதுக்கு தேவையான அறிவு. வாழ்தல் கலை. இதையுமே விநாயகர் தராரு அப்படின்னு அவருடைய திருவடிகள் நமக்கு உணர்த்துகின்றது. இன்னும் ஆழமா பார்த்தாக்கா, இவருடைய வலது திருவடி நமக்கு ஞான சக்தியை கொடுக்கின்றது. இடது திருவடி நமக்கு கிரியா சக்தியை கொடுக்கின்றது. அது என்ன ஞான சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஞான சக்தி அப்படின்னா, நமக்கு புத்தி. ஒரு விஷயம் நமக்கு தெரியணும், செய்யணும் அப்படின்னா முதல்ல அது சார்ந்த அறிவு நமக்கு இருக்கணும். அதனால புத்திய நமக்கு தராரு. அடுத்தது அத செய்யணும் அப்படின்னா, நமக்கு செய்யக்கூடிய திறன் இருக்கணும். அதனால அந்த காரியம் சித்தி பெறணும் அப்படின்றதுக்காக சித்திய தருகின்றார். ஆக விநாயகருடைய திருவடியை நாம பற்றினோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நிச்சயமாக விநாயகர் சித்தியையும், புத்தியையும் தருவார். இத காண்பிக்கிறதுக்காக தான் நமக்கு விநாயகர் சித்தியையும், புத்தியும் திருமணம் செய்திருக்காரு அப்படின்னு புராணம் சொல்லுது. அதற்கு பின்னால இருக்கிற தத்துவம் இதுதான். சிலர் சொல்லுவாங்க, இறைவனை வணங்கணும் அப்படின்னா நம்ம சன்னியாசி ஆகிருவோம் அப்படின்னு. அது பிழை. அதனாலேயே பல பேரு வயதானதுக்கு அப்புறம் தான் நம்ம இறைவனை நாடி போணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில இருப்பாங்க. கிடையவே கிடையாது. இந்த இறைவன் இகபரத்தை அருள்கின்றவர். அதுதான் இந்த பரஞானம், அபரஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இவரே நமக்கு அருட்செல்வத்தையும் அருள்வாரு. அதாவது அவர் யாரு அப்படின்னு உணர வைக்கிறதுக்கும், அவர நம்ம சென்று அடையறதுக்கு கூடிய ஞானத்தையும் தருவாரு. பொருள் செல்வத்தையும் தருவாரு. அபர ஞானம். இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே அவர் தருவாரு. இக பரத்த அருள்றாரு அப்படின்றது பொருள். சரி, இந்த விநாயகர் நம்ம பார்க்கின்ற பொழுது, பொதுவாக இந்த சித்திரங்கள் எல்லாம் அவர் தாமரையில அமர்ந்திருப்பாரு. நம்மளும் சொல்லுகின்ற பொழுது நம்மளுடைய ஹிருதய கமலத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஹிருதயத்துல தாமரையில அவர் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். விநாயகர் அகவல்ல ஔவையார் சொல்றாங்க, கொடுவினை களைந்தே அப்படின்னு. அதாவது இந்த விநாயகர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வினைகளை களைகின்றாரா? அப்படி அவர் களைகிறதுனால அவரை நம்ம தாமரையில வச்சு பார்க்கிறோம். தாமரை அப்படின்னா, அந்த தாமரை வந்து சேற்றுல தான் முளையும். ஆனா வந்து அந்த சேரோட தன்மையானது அதனுடைய இலையிலயோ, பூவிலயோ இருக்காது. அப்படின்றதுனால இந்த வினையிலிருந்து நம்மள விடுவிக்கிறதுக்காக விநாயகர் தாமரையில அமர்ந்திருக்கிறதாக சித்தரிக்கப்படுகின்றது. ஆக திருவடி நமக்கு என்ன கொடுக்கின்றது அப்படின்ற தத்துவத்த நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து விநாயகருடைய பெருவயறு. இந்த வயிறுல தான் அகில உலகமே அடங்கி இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அகவல்ல ஔவையார் சொல்றாங்க, பேழை வயிறு அப்படின்னு. இந்த வயிற்றுக்குள்ள கண்ணுக்கு தெரிந்ததும், கண்ணுக்கு புலப்படாததும், ஸ்தூலமும், சூட்சுமமானதும் இங்க இருக்கிற அண்ட சராசரங்கள் எல்லாமே விநாயகருடைய வயிற்றுல தான் இருக்கு. பார்க்கவ புராணத்துல, அந்த விநாயகர் புராணத்துல ஒரு கதை வருது. இந்த விநாயகர் பிரம்மா, விஷ்ணு, சிவனை படைக்கின்றார். பிரம்மா படைத்தல் தொழில் செய்யணும், விஷ்ணு காத்தல் தொழில் செய்யணும், சிவன், ருத்ரன் அழித்தல் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா யாருக்கும் இந்த தொழிலை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியல.
அப்ப என்ன பண்றாரு, இந்த 3 பேரையுமே தன்னுடைய தும்பிக்கையால வாயில முழுங்கிடுறாரு. எல்லாருமே விநாயகருடைய வயிற்றுல போயி, அங்க இருக்கிற அண்ட சராசரங்களையும் பார்க்கிறாங்க. அது எப்படி படைக்கப்படுகின்றது? அது எப்படி காக்கப்படுகின்றது? அது எப்படி ஒடுங்கப்படுகின்றது? அப்படின்றத பார்த்து கற்றுக்கொள்றாங்க. ஆக இந்த புராணத்தின் வழி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, விநாயகருடைய வயிற்றினுள்ள அண்ட சராசரங்களும் இருக்கு அப்படின்னா, விநாயகரே அனைத்து தோற்றத்திற்குமே காரணமானவர். அதை பரிபாலனம் செய்பவர். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம திரும்பி இந்த வயிற இந்த பேழை வயிற பின்னாடி பார்ப்போம். தத்துவமாக விநாயகர் தான் எல்லா ஆற்றலுமே உடையவர். இந்த விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடிவம் எங்குமே நீக்கமற நிறைந்திருக்கின்றது. அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. சரி, அடுத்ததாக திருவுருவம் பார்க்கின்ற பொழுது நமக்கு விநாயகருடைய 5 கரங்கள். அதுல முதலாவதாக நம்ம விநாயகர் அங்குசம் ஏந்திருக்கிற பாசம் ஏந்திருக்கிற கரத்த பார்க்கலாம். ஒரு யானை பாகன் யானைய வழிநடத்துகின்ற பொழுது, அந்த யானைய பார்த்துக் கொள்கின்ற பொழுது, அவன் பாசத்தையும், அங்குசத்தையும் வச்சிருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த யானை எந்த ஒரு குழியிலயும் விழுந்துறக்கூடாது, நேரா போகணும் அப்படின்னு அத வழி நடத்துறதுக்காக. அதே போலதான் இந்த விநாயகரும் நாம, இந்த உயிராகிய நாம ஆசா பாசங்களுக்கு அடிமையாகிடக் கூடாது. மாயை அப்படின்ற படுகுழியில விழுந்துடக்கூடாது. ஆணவம் மேலோங்கிடக் கூடாது. கண்மத்துக்கு அடிமையாகிடக் கூடாது அப்படின்றதுக்காக நம்மள பார்த்துக்கிறாரு. அப்படி பார்த்து கொள்ற அந்த வேளையில நமக்கு அவர் மீது ஒரு பற்றை உண்டாக்குகின்றார். ஆக அந்த பற்று அப்படின்ற விநாயகர் மேல, இறைவன் மேல, அந்த பரபிரம்மத்தின் மேல ஒரு பற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாரு இல்லையா? அது படைத்தல் தொழிலாக இருக்கின்றது. படைத்தல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நம்ம இத வேறு விதமாகவும் பார்க்கலாம். படைத்தல் அப்படின்னா இறைவன் தனு கரண புவன போகங்கள படைக்கின்றார் அப்படின்னு புராணங்களும் சொல்லுது, சாஸ்திரமும் சொல்லுது. அது என்ன தனு கரண புவன போகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் தான் உடலை படைக்கின்றார். அந்த உடல் இயங்குறதுக்கு தேவையான கருவிகள், கண், காது, மூக்கு, வாய் எல்லாத்தையுமே படைக்கின்றார். உள்ள இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களை படைக்கின்றார். அந்த உணர்வுகளை படைக்கின்றார். புவனமாகிய உலகத்தை படைக்கின்றார். இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற கூடிய எல்லா விஷயத்தையுமே பொருளாக படைக்கின்றார். அதுதான் நமக்கு போகமாக ஆகின்றது. இப்படி படைத்தல் சொல்லிலை இந்த பாசம் ஏந்திய கரம் நமக்கு சொல்லுது. அடுத்ததாக அங்குசம் ஏந்திய கை. முதல்ல யானை பாகன் பாசமும் ஏந்திருப்பாங்க, அங்குசமும் ஏந்திருப்பாங்க. அந்த யானையை வழி நடத்துறதுக்காக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இங்க முதல்ல நம்மளுடைய பாசத்தை கட்டுப்படுத்தி பற்ற உண்டு செய்தார் இல்லையா? அந்த பற்ற உண்டு செய்கின்ற அதே வேளையில அங்குசத்தால அந்த கட்டுப்படுத்தப்பட்ட அந்த பாசங்கள, அந்த வினைகள வெட்டுகின்றார். முக்தி அப்படின்ற பாதையில நம்ம பயணிக்கின்றதற்காக. இங்க அழித்தல் தொழில், சம்ஹாரம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிகின்றது. அழிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய உயிரை எடுக்கின்றது அப்படின்னு இல்லாம, இந்த உயிர் இந்த பிறவி எடுக்க காரணமாக இருக்கின்ற அந்த வினையை அழிக்கின்றார் அப்படின்னு தான் பொருள்படுத்தணும். இததான் அகவல்ல ஔவையார் சொல்றாங்க, மாயா பிறவி மயக்கம் மறுத்தே. இந்த பிறவி மாயை அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த மாயைக்குள்ள போவாம இருக்க வினைகளை அறுக்கின்றார் அப்படின்றது இங்க புலப்படுது. அடுத்ததாக அபயகரம். இந்த அபயகரம் சில ஸ்வரூபங்கள்ல இப்படி அபயகரமாக இருக்கும். சில இடங்கள்ல ஒழிந்த தந்தத்தை விநாயகர் அந்த கரத்துல பிடிச்சிருப்பாரு. மேல பாசத்தால நம்மளுடைய ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தி அங்குசத்தால அதை வெட்டுகின்றார். இப்படி அவர் வெட்டுகின்ற பொழுது நாம ஒரு ஞானம் கிடைத்து அவரை தேடி, அவரை நாடி, அவரை சரணடைய போகும். அப்படி போகின்றப்போ நம்மை அவர் காத்து ரட்சிக்கின்றார் அப்படின்றத இந்த கரமானது குறிக்கின்றது. அடுத்ததாக வரதகரம். இல்லைன்னா இந்த வரதம் அப்படின்னா அந்த கரம் கீழே காண்பிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா அந்த கரத்துல இப்படி மோதகம் ஏந்திரிப்பாரு. இந்த அபயம் கொடுத்தாரு இல்லையா முதல்ல, அதோட நம்மளை காப்பாத்தினாரு இல்லையா? அந்த உயிருக்கு ஏற்ற மாதிரி அவர் அருள் செய்வாராம்.
இந்த வரதம் அப்படின்றது கீழே காண்பிச்சிருக்கோம். அது அவருடைய கை வந்து கீழே காண்பிச்சிருக்கும் பொழுது, அது எதை காண்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அது திருவடிய காண்பிக்குது. நம்ம முக்தி பெறணும் அப்படின்னா, இறைவனுடைய திருவடிய இறுக்கமா பிடிச்சுக்கணும். அதாவது இறைவனையே எப்பொழுதுமே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத நமக்கு வலியுறுத்துது. ஆனா அது அப்படி சொல்லியுமே நமக்கு இந்த உலக இன்பத்துல தான் விருப்பம் இருக்கு அப்படின்னா, அந்த சுகபோகங்களையுமே இறைவன் அருள்வார். முதல்ல பார்த்த மாதிரி தான் இறைவன் சுகபோகங்களையும் அருள்வாரு. அதாவது அருட்செல்வத்தை பொருள் செல்வத்தை அருள்வாரு. அவரை அடையக்கூடிய அந்த அருட்செல்வ ஞானத்தையுமே நமக்கு அருள்வாரு. கையில ஏந்திருக்காரு இல்லையா இந்த மோதகம், இது ஞானத்தினுடைய சின்னம். முழுமையான ஞானி எப்போதுமே தனக்குள்ள ஒரு பூரணத்துவத்த வச்சிருப்பாங்க. அதுதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த பூரணம். அதையும் தாண்டி இந்த மேல இருக்கக்கூடிய அந்த மாவு அண்டமாக நம்ம பாவிக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூரணமானது பரபிரம்மமாக நம்ம பாவிக்கலாம். வெளியே தெரிகின்ற பொழுது அது அழகாக தெரிகின்றது. அந்த அழகுல நம்ம மயங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியாது. ஆக உள்ள பார்க்கின்ற பொழுது அந்த பரபிரம்மம் இருக்கின்றது. இதை வேறு மாறியாகவும் நம்ம பார்க்கலாம். அந்த பூரணமானது அந்த மோதகத்தின் உள்ளே இருக்கின்றதுனால, பரபிரம்மம் அந்த பூரண ரூபத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது அதனுக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் வேற எங்கேயுமே இல்ல. நமக்குள்ள தான் இருக்கு. அப்படின்றதையும் அது நமக்கு எடுத்து சொல்லுது. அடுத்ததாக விநாயகருக்கு 5 கரங்கள் அப்படின்னா, தும்பிக்கையுமே அதுல ஒரு கரமாக சேர்க்கப்படுகின்றது. இந்த தும்பிக்கை யானை இந்த தும்பிக்கையை எப்படி பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னா, ஸ்பரிசம் ஒரு விஷயத்த தொடுறதுக்கும், அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மனம் வாசத்த அறியறதுக்கும், உணவை எடுக்கிறதுக்கும் தான் அது பயன்படுத்தும். இந்த தும்பிக்கை விநாயகருடைய இந்த சித்திரத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சில இடங்கள்ல அது வரத கரத்த காண்பிச்சுட்டு இருக்கும். அதாவது வலது பக்கமாக சுழிந்திருக்கும். சில இடங்கள்ல இந்த மோதகம் ஏந்திருக்காரு இல்லையா? அந்த கை பக்கமாக சுழிந்திருக்கும். சில இடங்கள்ல அது கீழ் நோக்கி இருக்கும். அதாவது இந்த விநாயகர நம்ப சரணடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அவரே நம்மள காத்து அருள்வாரு அப்படின்றதாகவும், அது கீழ காண்பிக்கின்ற பொழுது, திருவடியை காண்பிக்கின்ற பொழுது, திருவடி சரணம் பெறணும் அப்படின்றத நமக்கு சொல்லாம இந்த 3 விஷயங்களே சொல்றதுனால, இந்த தும்பிக்கையால இறைவன் வந்து மறைத்தல் தொழிலும் செய்யக்கூடியவர் அப்படின்றத நமக்கு காண்பிக்குது. இங்க ஒரு சின்ன அற்புதமான ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முயற்சி செய்து பார்ப்போம். வலம் பக்கமாக இந்த தும்பிக்கை சுழித்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வலம்புரி விநாயகர். இடது பக்கமாக சுழித்திருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, அது இடம்புரி விநாயகர். நம்ம ஆலயங்கள்ல போகின்ற பொழுது நிறைய ஆலயத்துல இடது பக்கமாக தான் இருக்கும். சில ஆலயங்கள்ல வலது பக்கமாக இருக்கும். விநாயகரை வழிபடுகின்ற பொழுது, நம்ம முன்னாடி இருக்கிற அந்த விநாயகர் ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த விநாயகர், அவருடைய தும்பிக்கை வலது பக்கமாக சுழித்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வலது நாசியில தான் சுவாசம் வரும். அதே இடது பக்கமாக இருக்கிறாரு, நம்ம முன்னாடி இருக்கிற விநாயகர் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய நாசி இடது நாசியில தான் சுவாசம் வரும். இத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, வெளிய இருக்கிற நான் தான் உனக்குள்ளேயும் இருக்கேன். இந்த அண்டம் தான் உன்னுடைய பிண்டத்துக்குள்ள இருக்கு. அப்படின்றத நமக்கு சொல்றாரு. சரி. தொடர்ந்து அடுத்த உருவத்த பார்க்கலாம். விநாயகருக்கு 2 கொம்புகள் இருக்கு. 1 ஒடிஞ்சிருக்கு. 1 ஒற்றை கொம்பு முழுமையாக இருக்கின்றது. அந்த ஒழிந்த கொம்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு எல்லாருக்குமே அந்த மகாபாரதம் எழுதின கதை ஞாபகம் இருக்கும். இந்த ஒழிந்த கொம்புக்கு வேறொரு கதையும் கூட இருக்கு. விநாயகா. ஜமதக்னி முனிவருக்கு பரசுராமர் மகனாக இருந்தாரு. அந்த வேளையில பரசுராமர் வெளியே போயிருந்த சமயத்துல, கார்த்தவீர்யாச்சன் அப்படின்ற ஒரு சத்திரியன் ஜமதக்னி முனிவர கொலை செய்திடுறாரு. இத தெரிஞ்சு பரசுராமர் 21 தலைமுறை சத்திரியர்கள இவ்வுலகத்திலே இல்லாம செஞ்சுடுவேன் அப்படின்ற ஒரு சபதம் எடுக்கிறாரு. அந்த சபதத்தையும் பூர்த்தி செஞ்சுடுறாரு. அதற்கு அப்புறமா தன்னுடைய குருவான சிவன பார்க்க போறாரு. அப்படி போகிற சமயத்துல கணேசர் அங்கிருந்து அவர தடுத்து, சிவனும் பார்வதியும் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பரசுராமர் பொறுமை இல்லாம உள்ளே நுழைய முயற்சி செய்றாரு. விநாயகர் தன்னுடைய தும்பிக்கையால பரசுராமர தூக்கி கடல்ல எறிஞ்சு, திரும்ப தூக்கி பூமியில தூக்கி வீசிடுறாரு. இதனால பரசுராமருக்கு பயங்கர கோபம் வந்துருது.
பரசு அப்படின்ற ஆயுதத்தால தன் கையில பரசு ஏந்திருப்பாரு. அந்த ஆயுதத்தால கணேசரை தூக்கி வீசுறாரு. இந்த பரசு அப்படின்ற இந்த ஆயுதம் சிவபெருமான் பரசுராமருக்கு கொடுத்திருப்பாரு. சிவபெருமான் அந்த ஆயுதத்த கொடுத்தாரு அப்படின்றதுக்காக, அந்த பரசு ஆயுதத்த அவர் தன்னுடைய கொம்புல எடுத்துப்பார். அது வரும்பொழுது அந்த கொம்ப துண்டிச்சிரும். ஸோ இந்த ஒழிந்த கொம்புக்கு இந்த 2 கதைகள் பொதுவாக நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இது நமக்கு ஒரு சில தத்துவங்கள சொல்லுது. இந்த ஒடிந்த கொம்பானது பாச ஞானத்த குறிக்கின்றது. இந்த முழுமையாக இருக்கக்கூடிய அந்த ஒற்றை கொம்பு பதி ஞானத்த குறிக்கின்றது. அது என்ன இந்த பாச ஞானம், பதி ஞானம்? பார்த்த அந்த பரஞானம், அபரஞானம் தான் இங்க பாச ஞானம், பதி ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாச ஞானம் அப்படின்னா என்ன? அபரஞானம் தான். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அறிவு. பொதுவாக இது நமக்கு கல்வி கேள்விகள்ல, அதாவது படிக்கின்ற பொழுது, உலக பழக்கவழக்கத்தினால நமக்கு கிடைக்கின்ற அனுபவத்தால இந்த அறிவானது நமக்கு கிடைக்கும். பதிஞானம் அப்படின்றது திருவடி ஞானம். இறைவனை உணரக்கூடிய ஞானம். இந்த ஞானம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது, நமக்கு ஒரு பக்குவ நிலை ஏற்படும். இன்ப, துன்பத்தை சமமாக ஏற்கக்கூடிய நிலை. அதுதான் விநாயகருடைய இந்த ஒழிந்த தந்தமும், ஒற்றை கொம்பும் நமக்கு வலியுறுத்துது. வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஒடிந்த கொம்பு பாசஞானம், இடதுல இருக்கக்கூடியது பதிஞானமாக இருக்கின்றது. இந்த பாசஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு. அதனால தான் அவரு ஒடிந்த கொம்பு அப்படின்றது மகாபாரதம் எழுத அவரு பயன்படுத்தியிருக்காரு. மகாபாரதம் அப்படின்றது பாச ஞான நூல் அப்படின்னு அந்த நூலுக்கு இன்னொரு பெயருமே இருக்கு. பிற்காலத்துல கஜமுகாசுரன் அந்த அசுரன அவர் இந்த தந்தத்த ஒடிச்சு தான் சம்ஹாரம் செய்றாரு. மாயை, ஆணவம் அப்படின்றத ஒடிக்கின்றார். அதனால அந்த ஒடிந்த கொம்பு நம்ம பாச ஞானம் நமக்கு கொடுக்கிறதாக ஏற்றுக்கொள்றோம். முழுமையாக இருக்கக்கூடிய கொம்பு பதிஞானத்த தருது. அதாவது இறைவனை சார்ந்த ஞானம். இறைவன் எப்படி இருக்காரு? அவர் எப்படி அடையணும்? எப்படி அவர சரணடையணும்? எப்படி எல்லாமே அவர்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு குடுக்குறாரு. அதனால தான் அந்த கொம்பு முழுமையாக இருக்கின்றது. பெருமானையே பொருந்தி முழுமையாக இருக்கிறது. இப்ப இறைவன நம்ப பிரார்த்திக்கின்ற பொழுது, இறைவனை சரணடைகின்ற பொழுது, நாமுமே முழுமை பெறுகின்றோம். முழுமை பெறுகின்றோம் அப்படின்னா என்ன? இந்த ஜீவாத்மா எப்ப பரமாத்மாவோட இணைகின்றதோ, அப்போதான் இந்த ஆத்மாக்கு முக்தி. அப்பதான் இது முழுமையாகின்றது. அத தொடர்ந்து நம்ம பார்க்கின்ற பொழுது, விநாயகருடைய செவிகள். விநாயகருடைய செவிகள் தாழ்ந்து இருக்கும், முரம் போல பெருசா இருக்கும். இது ஞானம் அப்படின்ற விஷயத்த நமக்கு காண்பிக்கின்றது. அதோட விநாயகருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தையுமே காண்பிக்கின்றது. தொடர்ந்து நாம ஞானம் பெறணும், நமக்கு ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா, எப்படி பக்குவமாக இருக்கணும், எப்படி அமைதியாக இருக்கணும், எப்படி பண்பாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே நமக்கு காண்பிக்கின்றது. விநாயகருக்கு 3 கண்கள் இருக்கின்றது அப்படின்னு புராணம் சொல்லுது. இந்த 3 கண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, விநாயகருக்குமே சிவனுக்குமே 3 கண்கள் இருக்கின்றதாக நம்ம கேட்டிருக்கோம். ஆக விநாயகருக்கும் சிவனுக்குமே பேதம் கிடையாது. இந்த 3 கண்கள் விநாயகருடைய 3 தொழில்களை காண்பிக்கின்றது. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்த பெருக்கிறது, அத வளர்ச்சி செய்கின்றது, அத பதம் செய்கின்றது. எத நமக்குள்ள இருக்கிற பக்திய பெருக்கி, ஞானத்த கொடுத்து நம்மள பக்குவப்படுத்துறது. இது விநாயகருடைய முக்கண் தத்துவம். தொடர்ந்து யானை முகம் விநாயகருக்கு இருக்கின்றதுனால, இந்த யானைக்கு மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகத்துல இருக்கக்கூடிய மதம், அந்த மதமும் விநாயகருக்கு இருக்கின்றதால, இது ஞான மதம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பதி ஞானத்த பார்த்தோம், பாச ஞானத்த பார்த்தோம். மொத்தம் 3 விதமான ஞானம் இருக்கின்றது. பதிஞானம், பாசஞானம், பசுஞானம் அப்படின்னு 3 இருக்கு. இத உவமையில்லாத கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், அப்புறம் திருப்பெருகு சிவஞானம் அப்படின்னு சொல்றோம். கலைஞானம் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய கலைய நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதால அது கலைஞானம். நமக்குள்ளதான் இறைவன் இருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுனால அது மெய்ஞானம்.
சிவஞானம் அப்படின்ற பொழுது அங்க சிவனை குறிக்க கிடையாது. சிவம் அப்படின்ற தத்துவத்தை குறிக்கின்றது. இறைவனுடைய ஒரு தன்மையை குறிக்கின்றது. அதனால அது சிவஞானம். ஆக நம்ம இந்த பார்க்கின்ற பொழுது அனைத்துமே ஞானமாகவே நமக்கு தத்துவங்களாக விநாயகர் ரூபம் தருகின்றது. ஆக விநாயகர் ஞானமே வடிவானவர். இவருடைய வயிற்றுல இவரு சர்ப்ப ஆபரணத்த அணிஞ்சிருக்காரு. அது குண்டலி சக்தியினுடைய வடிவம். இந்த குண்டலி சக்தி தான் உடலெங்குமே வியாபித்து பரவுகின்றது. முதல்ல நம்ம விநாயகருடைய வயிற்றுல உலகமே அடக்கம் அப்படின்றத பார்த்திருந்தோம். அந்த வயிற்ற சுத்தி தான் விநாயகர் இந்த சர்ப்பத்த கட்டியிருக்காரு. அப்படின்ற பொழுது, இந்த குண்டலியானது இந்த பாம்பு எப்படி வயிற்றுல விரிஞ்சு சுருங்குதோ, அதே போல இந்த குண்டலியான சக்தியினால தான் உலகமே இயங்குகின்றது. நமக்கு ஞானமும் அதனாலேயே பிறக்கின்றது அப்படின்றத நமக்கு சொல்லுது. இதனால தான் விநாயகருடைய வழிபாட்டுல ரொம்ப பிரத்யேகமா 2 விஷயங்கள் இருக்கும். கொட்டுறதும், தோப்புக்கரணம் போடுறதும். குட்டுப்பட்டாலும் மோதக கையால் குட்டுப்படணும் அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. அகத்தியர் காவிரி நதிய கமண்டலத்துல அடைச்சு வச்சிருந்தாரு. மக்களுக்கெல்லாம் அந்த காவிரி நதி உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, விநாயகர் அந்தண சிறுவனா மாறி அந்த கமண்டல நீரை கவிழ்த்து விட்டுருவாரு. அகத்தியருக்கு கோபம் வரவே துரத்தி அவரை தண்டிக்கணும் அப்படின்றதுக்காக கொட்ட போவாரு. விநாயகர் தரிசனம் தந்துருவாரு. உடனே அவரே தன் தலைய கொட்டிக் கொள்வார். இப்படி கொட்டிக் கொள்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தலையில இருக்கக்கூடிய அமிர்தமானது கொட்டும் பொழுது, அது எழுப்பப்பட்டு உடல் முழுதுமே பாவிக்கின்றது. குண்டலியை எழுப்புகின்றது. தோப்புகரணம். தோப்புகரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குமே ஒரு கதை இருக்கு. இந்த புராணங்கள் நமக்கு சொல்லுகின்ற கதை எல்லாமே பின்னாடி ஏதோ ஒரு தத்துவத்த தான் நமக்கு சொல்லுது. இது என்ன கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மகாவிஷ்ணுவுடைய சக்கரத்த கணேசர் ஒரு நாள் வாங்கி வச்சுக்கிறாரு. கேட்டும் குடுக்க மாட்டேங்கிறாரு. வாயில போட்டுக்கிறாரு. மகாவிஷ்ணு எப்படி விநாயகர்ட்ட இருந்து அந்த சக்கரத்த வாங்கணும் அப்படின்னு யோசிக்கின்ற பொழுது, விளையாட்டு காட்டுறதுக்காக தோப்புக்கரணம் போடுறாரு. விநாயகர் சிரிக்கிறாரு. அந்த அந்த சக்கரம் கீழ விழுந்துருது. மகாவிஷ்ணு அந்த சக்கரத்த எடுத்துக்கிறாரு. அடுத்த கதையாக கஜமுகாசுரனுக்கு வரம் கிடைக்குது. அவன் வல்லவன் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஆயுதத்தாலயும் அவன் சம்ஹாரம் பண்ண முடியாது அப்படின்ற வரம் கிடைக்கிறனால, தேவலோகத்த பிடிச்சு தேவர்கள் எல்லாமே அவன துதி செய்து, அவன் முன்னாடி தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இம்சை தாங்காத தேவர்கள் விநாயகர வேண்டவே, விநாயகர் தோன்றி கஜமுகாசுரன தன்னுடைய கொம்பால வதம் செய்றாரு. அப்படி வதம் செய்ததுனால தேவர்கள் காப்பாற்றப்பட்டதுனால, கஜமுகாசுரனுக்கு தோப்புக்கரணம் போட்டதுக்கு பதிலா, இங்க உணர்ந்து விநாயகருக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில தோப்புக்கரணம் போடுறாங்க. அதையே நாமும் போடுறோம். தோப்புக்கரணம் அப்படின்னா, தோற்பி கூட்டல் கரணம். கையால நம்மளுடைய காதுகள பிடிச்சு நம்ம போடுறோம். இப்படி செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மனோ, புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4மே சேர்ந்து கண், கால், கை இதெல்லாம் இயக்கி அடி வயிற்றுல சூட்சுமன நாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மூலாதார சக்கரத்துக்கிட்ட அதை எழுப்புது. அப்படி எழுப்புகின்ற பொழுது, மூலாதார சக்தி சகஸ்ரார சக்திக்கு மேல எழும்புது. ஆக விநாயகருடைய உருவமானது முழுக்க முழுக்க ஞானமாக இருக்கின்றது. இது யோகமாக இருக்கின்றது. இதுதான் முழுமையாக ஔவையார் விநாயகர் அகவல்ல சொல்லியிருப்பாங்க. விநாயகர் அகவலுடைய விளக்கத்த நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். சரி, இந்த விநாயகர நம்ம பார்க்கின்ற பொழுது, ஏன் விநாயகருக்கு யானை முகம்? இதுதான் இப்ப நமக்கு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு நமக்கு என்ன தத்துவம் பின்னாடி இருக்கு அப்படின்னு தெரியணும்னா, யானைக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். இந்த யானை விலங்கிலேயே மிக பெரியதா, ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிக்கதா, எதையுமே தன் மேல சுமக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குது. எத்தன பெரிய படையே வந்தாலும், அந்த யானை வந்து அத அழித்திடுமாம். இந்த யானைக்கு மும்மதம் இருக்கு. அதோட இந்த யானை பாகன் இருக்கான் இல்லையா? அவன தன்னுடைய கால் மேல நிக்க வச்சு தான் தன் மேல ஏத்துமாம். அந்த யானை பாகனுக்கு எந்த ஒரு இடுக்கமோ, எந்த ஒரு கஷ்டமும் வராம பார்த்துக்குமாம். இதே போல தான் விநாயகருக்குமே குணங்கள் இருக்கின்றது. விநாயகர் தனக்கு மேல எந்த ஒரு தலைவனுமே இல்லாதவர்.
ஆக அவர்தான் ஆற்றல் மிக்கவர், மிக பெரியவர். இந்த உலகத்துடைய எல்லா புவனங்களையுமே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. அதுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு அவரே காத்தல் தொழிலையுமே செய்கின்றார். இந்த யானை வந்து இசைக்கு வயப்படுமாம். அதே போல விநாயகரையும் நம்ப அன்பால ஆராதிக்கின்ற பொழுது, துதிகள் பாடுகின்ற பொழுது, அந்த துதிகளை அவர் ஏற்று நமக்கு அருள் பாலிக்கின்றார். சரி, இப்படியாக இந்த தத்துவத்த நமக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏன் விநாயகருக்கு முழுமையாகவே யானை உருவம் கொடுக்கல? அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நியாயம் தான். இப்ப விநாயகருடைய ரூபத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த முகமானது யானை அப்படின்னா, அது மிருகத்தினுடைய சொரூபம் பாதி இருக்கு. உடல பார்த்தா, அந்த உடல் மனிதனுடைய உடலாக இருக்கின்றது. கால்கள பார்த்தா பூத கால்களாக இருக்கும். தொடர்ந்து அவருக்கு 4 கைகள் இருக்கின்றது. தேவருடைய சொரூபமாக இருக்கு. இப்படிலாம் பார்க்கின்ற பொழுது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, விநாயகர் கணங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா? அத தத்துவபூர்வமாக இங்க நமக்கு காண்பிக்கின்றார். கணங்கள் மொத்தம் 18 இருக்கு. விநாயகர உற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த 18மே எங்கெங்கேயோ இருக்கும். ஆக இப்படியாக இருக்கின்றவர் அவருக்குள்ளே அந்த 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 சொரூபங்கள்லாம் இருக்கின்றதால, அவரே கணங்களுக்கு தலைவர். இந்த ஒடிந்த கொம்பு முதல்ல பார்த்தோம் இல்லையா? பாசஞானம், பதிஞானம் இது ஆண், பெண்ணையும் குறிக்கின்றது. ஆக ஆணும் இல்லாமல், பெண்ணும் இல்லாமல் அனைத்து கணத்திற்குமே அவர் தலைவர் அப்படின்றத காண்பிக்கின்றதுக்காக அவருக்கு யானை முகம், மனித உடல், பூத கால்கள், தொடர்ந்து தேவர் போன்ற 4 கைகள் இருக்கு. இப்படியாக விநாயகர் எல்லாமாமுமாக அவரே இருக்கின்றார். ஸ்தோத்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விநாயகருடைய நாபில பிரம்மஸ்வரூபமா, முகம் வந்து விஷ்ணு ஸ்வரூபம், அவருடைய 3 கண்கள் சிவனுடைய ஸ்வரூபம், விநாயகருடைய உடலினுடைய இடது பாகம் சக்தியினுடைய ஸ்வரூபம், வலது பாகம் சூரியனுடைய ஸ்வரூபம், விநாயகருடைய நாவு சரஸ்வதியினுடைய ஸ்வரூபம், விநாயகருடைய மார்பு பகுதி லட்சுமியினுடைய ஸ்வரூபம், அவர்கிட்ட இருக்கிற கைகள் கங்கை உட்பட்ட நதிகளுடைய ஸ்வரூபம். அதையும் தாண்டி நவ கிரகங்களுமே விநாயகருக்குள்ளேயே அடக்கம். ஆக அனைத்தையுமே தன்னுள்ளே அடக்கி கொண்டுள்ளார். அனைத்தையுமே அதனால உண்டாக்கி, அதை விரித்து, அதை ஒடுங்கச் செய்யும் தன்மையும் இவருக்கே இருக்கின்றது. இந்த விநாயகர் பிரணவத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிரணவம் அப்படின்னு சொன்னாலே ஓம். இந்த ஓம் அப்படின்ற இந்த சொல் 5 விஷயங்கள தனக்குள்ள அடக்கியிருக்கு. அகாரம், உகாரம், மகாரம், முதல்ல ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த நாதம், விந்து. ஆக விநாயகர் பிரணவ ஸ்வரூபமா இருக்கிறாரு. அவருக்கு அந்த யானை தலை இருக்கின்றதால, அங்க ஓம் அப்படின்ற ஸ்வரூபமும் தத்துவார்த்தமாக நமக்கு தெரிகின்றது. ஓம், பிரணவம் அவ்வளவு முக்கியமா? அப்படின்னு பார்த்தா, இதுக்குமே நமக்கு புராணம் ஒரு கதைய சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னா, வேதவியாசர் முதல்ல வேதங்கள வகைப்படுத்தி எழுதுகின்றார். அப்போ அந்த காரியம் ரொம்ப சிறப்பாக நடக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக அவர் செய்கின்ற வேலை, இந்த புராணங்களை எழுதுறது. இவர் புராணங்களை எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது, எதுவுமே சரியாக வரல. அவ்வளவு சிக்கல், அவ்வளவு விக்னங்கள். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது, பிரம்மன் சொல்றாரு, வேதங்கள நீ வகைப்படுத்துகின்ற பொழுது, அதுல ஓம் அப்படின்ற சொல் இருந்ததால, ஓம் அப்படின்ற சொல்லே விநாயகருடைய ஸ்வரூபம். ஆக நீ விநாயகர வழிபட்டதாக ஏற்றுக்கொண்டு, அதுல எந்த ஒரு விக்னங்களையும் கொடுக்கல. ஆனா, புராணம் எழுதுகின்ற பொழுது, "நீ விநாயகரை தொழ மறந்துட்ட. அதனால தான் இவ்ளோ விக்னங்கள்" அப்படின்னு சொல்றாரு. ஆக ஓம் அப்படின்ற அந்த பிரணவ ஸ்வரூபமாகவே விநாயகர் இருக்கின்றார். அதனால தான் மந்திரங்கள்ல ஓம் அப்படின்ற எழுத்து இருக்கு. இதே நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளையார் சுழி போட்டு எழுதுறோம். இதையுமே நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல ஆழமாக கவனிக்க போறோம். பிரணவ ஸ்வரூபமான விநாயகர. எப்படி?
எல்லா மந்திரமும் ஓங்காரத்துக்குள்ளே அடக்குமோ, அப்படி எல்லாமே விநாயகருக்குள்ளேயே அடங்குகின்றது. இப்படி தத்துவ ஸ்வரூபமாக இருக்கின்ற விநாயகருடைய வழிபாடு மிக மிக எளிமையானது. அந்த வழிபாடுல நாம கொடுக்கக்கூடிய விஷயங்களுமே பல தத்துவங்கள நமக்கு சொல்லுகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது மாம்பழம். விநாயகருக்கு இந்த மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுமே விநாயகர் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாம்பழத்த தான் எடுத்துட்டு போறோம். இதற்கு இந்த ஞானப்பழம் நாரதர் எடுத்து வர, யார் உலகத்த சுத்தி வராங்களோ அவங்களுக்கு ஞானப்பழம் கிடைக்க, விநாயகர் தாய் தந்தையர சுற்றி வர, அவருக்கு அந்த ஞானப்பழம் கிடைக்கிறதாக நம்ம இந்த கதை கேட்டுருக்கோம். ஏன் இந்த மாம்பழம் ஞானப்பழம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதனுடைய விதை ஆணவ தன்மையை குறிக்கின்றது. ஆணவம் சித்தாந்தப்படி அது ஒரு டாமினன்ட்டா இருக்கக்கூடிய மலம், தனியாக இயங்கக்கூடிய சக்தி உள்ள மலம். சோ அந்த விதைய நம்ம எடுத்து பூமியில போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது வளர்ந்து அடுத்த மரமாகிடும். மாம்பழத்தினுடைய பழம் இருக்கு இல்லையா? அது கன்மம் அப்படின்ற விஷயத்த குறிக்கின்றது. அதனுடைய வினை பயனா தான் அந்த பழத்தினுடைய சுவை இருக்கு. இனிப்போ, புளிப்போ அது அதனுடைய வினை பயன். இந்த தோல் இருக்கு இல்லையா? அது காயாக இருக்கின்ற பொழுது பச்சை வர்ணமாக இருக்கும். அது பழமாக பழுத்த பிறகு அது மஞ்சள் அல்லது செந்நிறமாக இருக்கும். அது மாயை தத்துவத்த குறிக்குது. சரி இத நம்ம ஏன் கடவுளுக்கு படைக்கின்றோம்? ஏன் விநாயகருக்கு படைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இறைவனாக படைக்கப்பட்ட பொருளானது இந்த மாம்பழமானது மொட்டு அரும்பாகி, பூவாகி, காயாகி, கனிந்து பழமாகி ஒரு நாள் நம்ம இறைவன்கிட்ட சேர்த்துடுறோம். அதே போல நாமளுமே இந்த பிறவி எடுத்து பல விஷயங்கள அனுபவிச்சு, கடைசியா இந்த ஆத்மா இறைவனடி போய் சேர்ந்துருது. அப்படின்றத நமக்கு தினம் தினம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, இந்த மாம்பழத்த நம்ம ஞான பழம் அப்படின்னு சொல்றோம். அதுக்காக இந்த உயிர் போற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு இல்லாம, ஞானம் அப்படின்ற விஷயத்த அதுல சேர்த்திருக்கிறதுனால, முதல்ல நம்ம பார்த்த அந்த ஞானம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இறைவனை பற்றி, அந்த இங்க நம்ம வாழ்றதுக்கான பாச ஞானத்த பெறணும். இறைவன அடையறதுக்காக பதிஞானத்தையும் பெறணும். இத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்ததாக நம்ம விநாயகருக்கு அவல் பொரி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம். அவல நம்ம வைக்கிறோம். இந்த அவல் எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுது. அரிசிய உரல்ல போட்டு அதை இடிக்கணும். அப்படி இடிக்கிறப்போ, அந்த அரிசி அந்த உரல்ல இங்கும், அங்குமே புரண்டு போகுமாம். எந்த அளவுக்கு அது இடிபடுதோ, அந்த அளவுக்கு அந்த அவலுடைய சுவை இருக்குமாம். எப்படி அந்த உரல்ல அரிசி இடிபடுதோ, அதே போல நம்பளுமே நம்மளுடைய வாழ்க்கையில வினை பயனால பல துன்பங்கள அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பங்கள நம்ம பக்குவமா எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, எப்படி அந்த அவல் அங்க இடிபடும் பொழுது, அது அங்கேயே இருந்து கடைசியா இறைவன் அடி சேருதோ, அது மாதிரி பக்குவம் அந்த துன்பங்களை பக்குவமாக அணுகணும். எல்லாமே இறைவனால தான். இதையும் கடந்து போகறதுக்கு எனக்கு நீயே அருள்பாலிக்கணும். அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நம்ம இறைவன அடையணும். ஆக மாம்பழம் மாதிரி அது ஒரு நாள் கனிஞ்சு கீழ தொங்கி விழுந்துரும். அதுக்கப்புறமா சுயமா போயிரும் அப்படின்னு இல்லாம, நம்ம கடந்து செல்கின்ற இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அழகாக எல்லாமே இறைவனால நடக்கின்றது அப்படின்னு ஏத்து இறைவனிடம் சரணடையணும். இந்த பொறி இருக்கு இல்லையா? இந்த பொறி நெல்ல வறுக்கிற போது அது பொரியாகுது. வறுக்காத நெல்ல நம்ம போட்டோம் மண்ணுல அப்படின்னு சொன்னாக்கா, அது முளைச்சிடும். இதே வறுத்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா, அது விளையாது. ஆக நாமளுமே பொறியாக மாறணும். அடுத்து பிறவி அல்லது இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடணும். இறைவா அதுக்கு நீயே எனக்கு அருள் பாலிக்கணும். அப்படின்னு நமக்கு தினம் தினம் நினைவுபடுத்துறதுக்காக, இந்த பொருட்கள் எல்லாமே விநாயகருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம கதைகள் சொல்ல, அத நம்ம விநாயகருக்கு படைக்கின்றோம். விநாயகருக்கே ரொம்ப ரொம்ப உகந்த இந்த சிதறுகாய் உடைக்கிறது. ஏன் அத நம்ம விநாயகருக்கு உடைக்கிறோம்? அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, என்ன நம்பிக்கை அப்படின்னா, திரண்டிருக்கிற அந்த பாவங்கள், தடைகள், விக்னங்கள் எல்லாமே விநாயகர் முன்னாடி தேங்காய உடைக்கின்ற பொழுது, அவருடைய அருளால எல்லாமே உடைந்து சிதறி போகுது அப்படின்ற ஐதீகம். இந்த விநாயகர் மகோர்கடராக அவதாரம் செய்திருந்தார். அப்போ யாகத்துக்கு செல்லுகின்ற பொழுது,
ஒரு அசுரன் வந்து அவரை வழிமறிச்சு அவரை தடுக்கிறார். அதாவது யாகம் செய்யாம இருக்கிறதுக்காக அவரை தடுக்கிறார். அவ யாகத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த காரணத்தினால, அவர்கிட்ட அந்த கலசங்கள் இருந்துச்சு. அந்த கலசத்துல தேங்காய் இருந்துச்சு. அந்த தேங்காயை எடுத்தே அவர் வந்து அந்த அசுரன் மேல வீசி, அந்த அசுரன சம்ஹாரம் செய்றார். ஆக விநாயகரே தேங்காய உடைச்சு வந்து அந்த விக்னத்த அழித்தாரு அப்படின்றதுக்காக, விநாயகர் முன்னாடி நம்ம இப்படி செய்யுகின்ற பொழுது, இந்த வினைகள் அகலும் அப்படின்ற நம்பிக்கை. அதையும் தாண்டி இந்த தேங்காயுமே நமக்கு மும்மல தத்துவத்த சொல்லுது. இந்த தேங்காய சுத்தி இருக்கக்கூடிய அந்த மட்டையானது மாயை. அது விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் தங்கி இருக்கிறது இந்த நார். இது கண்மத்த குடிக்குது. அதையும் நம்ம உரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் அங்க வலிமையாக ஸ்ட்ராங்கா இருக்கிறது அந்த ஓடு. அந்த ஓடானது அந்த ஆணவம். அது எப்ப உடைக்கப்படுகின்றதோ, அப்போ நமக்கு உள்ள இருக்கிற அந்த நீர் கிடைக்கின்றது. அது ஞானம். ஆக இந்த 3மே எப்ப நம்மகிட்ட இருந்து விலகுகின்றதோ, அப்ப நமக்கு ஞானமானது கிடைக்கின்றது. ஆக தத்துவ ஸ்வரூபமான விநாயகர் பிரணவமாக திகழ்கின்றார். அதனுடைய ஒளியாக திகழ்கின்றார். அவருக்கு மிக மிக சுலபமான வழிபாடு இருக்கு. அது எப்படி வழிபடுறது அப்படின்ற விஷயங்களையுமே நம்ம இந்த வெபினார்ல பார்க்க போறோம். இவர ரொம்ப சுலபமாக பிடிச்சு வச்சாலே பிள்ளையார் அப்படின்ற மாதிரி எந்த பொருள்ல பிடிச்சு அன்பால நம்ம வழிபட்டாலும் அதுல வந்துருவாராம். அதே போல இவர் எல்லா இடத்துலயுமே இருப்பாராம். ஆற்றங்கரையில இருப்பாரா, மரத்தடியில இருப்பாரா, இவருக்கு கோயில் தான் கட்டணும் அப்படின்னு இல்லாம ஆகாயத்த பார்த்த மாரியே இருப்பாரு. எங்கும் நிறைந்திருக்கிறதுனால அவரு அப்படி இருக்கின்றார். ஆக இப்படியாகப்பட்ட இந்த விநாயகர் அநாயகைக நாயகம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றாரு. அது என்ன அநாயகைக நாயகம் அப்படின்னா, நாயக அப்படின்னா தலைவர். முன்னாடி சேர்த்ததுனால அநாயக அப்படின்னு வருகின்ற பொழுது, நாயகன் இல்லாதவர். அநாயகைக நாயகம் அப்படின்றது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, அநாயக கூட்டல் ஏக கூட்டல் நாயகம். அநாயக அப்படின்னா தலைவர் இல்லாதவர். ஏக அப்படின்னா ஒருவர். நாயகம் அப்படின்னா தலைவர். ஆக தனக்கு மேல தலைவனே இல்லாமல் தானே ஒரு தலைவராக இருக்கக்கூடிய இந்த விநாயகர் தத்துவ ரூபமாக இருக்கின்றார் அப்படின்றத பிள்ளையார் யார் அப்படின்ற இன்றைய இந்த தொடர்ல நம்ம பார்த்தோம். ஆக சொற்பதம் கடந்த துரிய மெய் ஞானமான இந்த ஓம்கார ஸ்வரூபமா ஞான வடிவால நமக்கு அருள் பாலிக்கின்ற விநாயகர் அவருடைய அருளாலே நம்மை அவரை புரிந்து கொள்ள செய்து அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சு நம்ம இன்றைய இந்த ஸ்லாட்டை திருநிறைவு செய்யலாம். விநாயகா விக்னேஸ்வரா, மிக அற்புதமாக நம்ம பிள்ளையார் யார் அப்படின்னு ஒரு அங்கத்தை வந்து வழிநடத்தியதற்காக சுதா முனியாண்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, தொடர்ந்து கேள்வி அங்கம், கேள்வி பதில். இதனை தொடர்ந்து அதாவது கணபதியுடைய இன்றைக்கான ஸ்லாட்டோடைய விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தாக்கா தாராளமாக கேட்கலாம். சூப்பர் மாஸ், வணக்கம். சொல்லுங்க உங்க கேள்வி என்னதுன்னு. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த அருகம்புல்னு சொல்றாங்கல்ல, இப்ப யூஸ்வலா வந்து நம்ம எந்த கோயில்ல போனா பாத்தீங்கன்னா விநாயகர்கிட்ட வந்து அருகம்புல் மாதிரி ஒரு இலையை வச்சிருப்பாங்க. அதனால என்ன பயன், என்ன நன்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் என்னோட இன்னைக்கான கேள்வி. ஓகே, அருமையான கேள்வி சுதா. சரி, அருகம்புல் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த புராண கதைகள் நமக்கு சில விஷயங்களை தத்துவமாக நமக்கு சொல்லும். அதையும் தாண்டி கதைகள் அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு ஆழமா பதியும். அப்ப இந்த அருகம்புல்லுக்குமே ஒரு கதை இருக்கு. அந்த கதையை முதல்ல பார்த்துடலாம். அனலாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருக்கான். அவன் வந்து தேவர்கள் எல்லாமே ரொம்ப துன்புறுத்துறான். தேவர்கள் எல்லாமே விநாயகர் கிட்ட போய் வேண்ட, விநாயகர் அவரை விழுங்கிடுறாரு, முழுங்கிடுறாரு. அப்படி முழுங்கும் பொழுது இந்த அவருடைய அந்த உடல் அப்படியே வெப்பமாகுது. அங்க கூடி இருக்கிற அனைவரும் தேவர்கள், முனிவர்கள் எல்லாமே ஏதேதோ திரவியங்கள் அவர் மேல ஊத்துறாங்க. எதுவுமே அந்த வெப்பத்தை குறைக்கவே இல்லை.
இறுதியாக அவர் மேல அருகம்புல் போடுறாங்க. அருகம்புல்ல சாத்துறாங்க. அந்த வெப்பமானது குறைந்து அவர் பழைய நிலைமைக்கு வந்துட்டார். இந்த கதை நமக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, விநாயகருக்கு அருகம்புல் உகந்தது அப்படின்ற ஞாபகம் நமக்கு இருக்கும். அப்படின்றதுனால இந்த கதைய நான் சொன்னேன். இந்த அருகம்புல் அப்படின்றது விதை போட்டு வளரக்கூடியது அல்ல. இதுல இந்த காய், கனி, விதை அப்படின்ற நிலை கிடையாது. இது சுயமாகவே வளர்ந்துரும். ஒரு இடத்துல வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது அப்படியே பரவி, 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 பரவி போயிரும். ஆக இந்த அருகம்புல்லுமே ஞான தத்துவத்த நமக்கு குடுக்குது. ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அத நம்ப அழகா பின்பற்றணும். அத முழுமையாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா, அது நம்ம வாழ்நாள்ல பழக்கமாகிடும். எங்குமே பறந்து விரிந்திருக்கிற இந்த இறைவனை நாம அப்படியே உணர்ந்திடலாம் அப்படின்றத சொல்லுது. ரொம்ப நன்றி. அருமையான கேள்வி, அருமையான விளக்கம். ஓகே, தொடர்ந்து கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த அருகம்புல்லுக்கு இன்னொரு கதையும் கூட இருக்கு. இந்திரனுடைய இந்த விமானமானது இது வந்து விநாயகருடைய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்திரனுடைய விமானம் வந்து தரையில இறங்கிரும். திரும்பி மேல ஏறாது. ஏன்னா ஒரு ஒரு பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க நடக்கும். இந்த விஷயத்த நம்ம வந்து புராணம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முழுமையான அந்த கதைய பார்ப்போம். இங்க சுருக்கமா சொல்றேன். பாவம் அப்படின்ற விஷயம் அங்க சூழ்ந்திருந்ததுனால, அந்த விமானம் மேல ஏறாது. இப்ப எப்படி அந்த விமானத்த மேல ஏத்தணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்கு என்ன விடயம் சொல்லப்படுது அப்படின்னா, இங்க யாராவது விநாயகருக்கு சதுர்த்தி விரதம் இருந்து அருகம்புல் சாத்தியிருந்தாங்கன்னா, அவங்கள அழைத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த விமானமானது ஏறிரும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் அப்படி அங்க சதுர்த்தி விரதம் மேற்கொண்டு விநாயகர அருகம்புல்லால அர்ச்சித்த ஒருவர அங்க அழைத்து வர அந்த விமானமானது மேலே பறந்துரும். ஆக விநாயகருக்கு நம்ம அருகம்புல் சாத்தி வழிபடுகின்ற பொழுது விக்னமானது விலகும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்கின்றது. சரி, இந்த அருகம்புல்லோட விஷயம் நம்ம கானாபத்தியத்துக்குள்ள நம்ம மூழ்கும் போது போக போக நம்ம சுதா அவர்கள் விளக்குவாங்க. இன்னும் அருமையான விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் போகும். ஸோ ஸ்டே டியூன். யா, வணக்கம். ஐ ஹவ் காயத்ரி போட்டிருக்காங்க. ஐ ஹவ் ஹர்ட் கேர்ள்ஸ் shouldn't break coconut for Lord Ganesha. Is it true, சுதா? இப்படி சொல்ல நானுமே கேட்டிருக்கேன். இது அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, பெண்களுடைய உடலானது ரொம்ப மென்மையானது. அடுத்ததாக அவர்கள் வந்து அடுத்த வாரிச அவங்களுக்குள்ள சுமக்குறாங்க அப்படின்றதுனால, அவங்க சில விஷயங்கள பாதுகாக்கணும். அப்படி இந்த தேங்காய ஓங்கி உடைக்கிறப்போ, இந்த நரம்புகளுக்குள்ள சில அதிர்வலைகள் ஏற்படுது. அதனால உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எளிய வழிபாடு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நமக்கு ஸ்ரீ குரு அப்படின்றவரு நமக்கு வழி நடத்துவாரு. அதுல நம்ம இன்னும் விளக்கங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருமை, அருமை. ஸோ தொடர்ந்து கேள்வி இருக்கு. கேளுங்க. கேளுங்க. வணக்கம். இப்போ சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க விநாயகரை வழிபடுற பட்சத்துல. அப்போ சங்கடஹர சதுர்த்தி அப்போ ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சா சங்கடங்களை தீர்த்து வைக்கும் விநாயகர் பட்சத்துல அப்படின்னு ஒரு கதை இருக்க விளக்கம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ரொம்ப உண்மையானது, ரொம்ப பயனுள்ளதான தகவலா இருக்கும் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. சங்கடஹர சதுர்த்தி. இப்ப விநாயகருக்கு சதுர்த்தி திதி ரொம்பவும் உகந்தது. இது வந்து வளர்பிறையில 4வது திதியாகவும், தேய்பிறையில 4வது திதியாகவும் வருது. இந்த சங்கடஹர சதுர்த்தி வரதுக்கு காரணமா இருந்த கதை நமக்கு தெரியும். விநாயகர பார்த்து, விநாயகருடைய உருவத்த பார்த்து சந்திரன் சிரிக்க, "நீ வந்து தேஞ்சிட்டே போவ" அப்படின்ற ஒரு சாபம் கிடைக்க, அவரு திரும்ப விநாயகரையே வழிபடுகின்ற பொழுது, "நீ வந்து தேய்ந்தும் வளருவாய்" அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அப்ப அவர் எடுத்த அந்த விரதமானது சங்கடஹர சதுர்த்தி விரதம். இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா, அந்த தேய்பிறையில தான் அந்த விரதத்த எடுப்பாங்க. அந்த விரதத்த எடுக்கக்கூடிய வழிமுறைகள நம்ம விரத வழிகள் அப்படின்ற தொகுதியில பார்க்கலாம். பட் எனக்கு தெரிந்த வரைக்கும் சங்கடஹர சதுர்த்தி அப்போ நம்ம பூஜைகள் செய்வோம். அந்த அன்னைக்கு தான் கண்டிப்பா தேங்காய் உடைக்கணுமா அப்படின்னு கேட்டா, அந்த விஷயம் எனக்கு சரியாக தெரியல. இதுக்கு நம்ம விஷயம் தேடலாம். ஆனா தேங்காய் அன்னைக்கு தான் உடைக்கணும் அப்படின்னு இல்லாம, விநாயகருக்கு என்றைக்கு நம்ம உடைத்தாலுமே விக்னங்கள் விலகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. ஆனா சங்கடஹர சதுர்த்திய
நம்ம கடைபிடிக்கிறதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு. அதுல இந்த விஷயத்த நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இருந்தாலுமே நம்ம இன்னும் சரியான விஷயங்கள தேடி அந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். சரி, கண்டிப்பா இதுல சான்றிதழோட நம்ம ஆமா. சான்று காமிச்சு நம்ம குரூப்ல பார்க்கலாம். சோ சரி. அருமையான கேள்வி. வணக்கம், மலர்விழி கேட்டிருக்காங்க. வணக்கம், கணேசருடைய அவதாரம் மகா கணபதியின் அவதாரத்துடைய தொடர்புடையதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கேள்வி. நம்ம ஆரம்பத்துல பார்த்திருந்தோம். நிர்குண பிரம்மம், அப்புறம் அதுவே இறங்கி சகுன பிரம்மமாக வருது அப்படின்னு. இந்த மகா கணபதி அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய இந்த அவதாரங்கள தாண்டி மேல் நிலையில இருக்கக்கூடிய மகா கணபதி. அவர்தான் பரபிரம்மம். அவர்தான் பரம்பொருள். எப்படி சிவன நம்ம பரசிவன் தான் நிர்குண பிரம்மமாக, பரபிரம்மமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி மகா கணபதி தான் நிர்குண பிரம்மமாக இருக்கின்றார். பரபிரம்மமாக இருக்கின்றார். அவர்தான் இந்த நம்ம மேல முதல்ல பார்த்த தோற்றங்களையும், அவதாரங்களையும் எடுத்து அருள் பாலிக்கின்றார். பக்தர்களை காக்கின்றார். சரி, ஓகே. அடுத்து யாராவது கேள்வி இருந்தா தாராளமா கேட்கலாம். கேள்விகளுக்கு நன்றி மலர்விழி அவர்களே. சரி, கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து சில கேள்விகள் இருக்கு அம்மா. விநாயகா, விக்னேஸ்வரா கேளுங்க. ஓகே, சரி. இப்ப நம்ம கணபதியோடைய உருவக உருவம் தானே பாக்குறோம் இன்னைக்கு முதல் கிளாஸ்ல. சரி, ஆமா. வீட்ல வழிபடுறதுக்கு எந்த வகையான கணபதியோட உருவம் சாலச் சிறந்தது? எஸ்பெஷலி நம்ம வாசல்ல வைக்கிறதுக்கு எந்த மாதிரி கணபதியோட உருவத்தை வைத்தா சிறப்பு அம்மா? வாசல்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு குறிப்பிட்ட வகையில கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம கண் திருஷ்டி கணபதி இருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். அவர் போர்க்களம் சென்று எதிரிகளை வென்று திரும்பி வர்ற அந்த கோலத்துல இருக்காரு. நம்மளுடைய இந்த கண் பார்வையானது சாதாரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதனால எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. ஆனா இந்த பார்வையில இந்த போராமம், வயித்தெரிச்சலு, தீய எண்ணம் இதெல்லாம் கலந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த எண்ண அலைகள் அந்த கண்களால தீர்க்கமாக பார்க்கின்ற பொழுது, அது வலிமையாக சில கெடுதல ஏற்படுது. அதனால வீட்டுக்கு வெளிய நம்ம சில மூர்த்திகள வைக்கிறது சால சிறந்தது. அப்படி இருக்கும் பொழுது, இந்த கண் திருஷ்டி கணபதி இதற்கான விஷயங்கள நானும் தேடுகின்ற பொழுது, எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சுச்சு. பட் இதுக்கான சான்றிதழ நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, அகத்தியர் முனிவர் கண் திருஷ்டி அப்படின்ற அசுரர அழிச்சு, சம்ஹாரம் செஞ்சு இந்த உலகத்த மக்கள பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஒரு சக்திய தோற்றுவிக்கின்ற பொழுது, கண் திருஷ்டி விநாயகர் அப்படின்ற ஒரு சக்திய உருவாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. ஆனா இதற்கான விடயங்கள் நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இத பகிரலாம். இப்ப வீட்ல வழிபடுறது அப்படின்னு நீங்க கேட்டது, நம்ம பொதுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய விநாயகருடைய மூர்த்தங்கள் இதுவாக இருந்தாலும் வழிபடலாம். சிலர் சொல்வாங்க, அது வலம்புரியாக இருக்கக்கூடாது, இடம்புரியாக இருக்கணும் அப்டின்ட்டு. இப்ப நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த TikTokல நெறைய வந்துட்டு இருக்கு. வலம்புரி விநாயகர வீட்ல வச்சு வணங்கக்கூடாது அப்டின்ட்டு. அது ஏன் அப்டின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த வலம்புரி விநாயகர் அப்டின்னா, அந்த தும்பிக்கையானது வலது பக்கமாக இருக்கும் பொழுது, அது அபயகரத்த காண்பிக்கின்றது. அபயகரம் அப்டின்னா, அது அருள் பாலிக்கின்றது. அருள் பாலிக்கின்ற வேளையில நம்மளுடைய வினைகளை அறுத்து முக்தி நிலைக்கு கொண்டு செல்றது அப்டின்னு. அது முக்தி நிலைக்கு கொண்டு செல்றதுனால வீட்ல இருந்தா வீட்லயே சந்நியாச கோலங்கள் நடந்துரும் அப்டின்னு இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வீட்ல இடது பக்கமாக இருக்கக்கூடிய இடச்சுழி விநாயகர வைக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. பட் அதற்கான சான்று இன்னும் எனக்கு கிடைக்க பெறல. என்னை பொறுத்த வரையில விநாயகர் ஆகப்பட்டவர் இந்த நிர்குண பிரம்மத்திலிருந்து சகுன பிரம்மமாக நமக்கு தத்துவ ரீதியாக பல விஷயங்கள் அவர் சொல்லுகின்ற பொழுது, எந்த ரூபமாக இருந்தாலும் நம்ம மனதளவில அதை ஏற்று நம்ம வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் நமக்கு அருள் பாலிப்பது நிச்சயம். நன்றி அம்மா. அடுத்த கேள்வி. இப்ப நம்மளுடைய போக வடிவம், வேக வடிவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த வகையில கணபதி நம்ம பாக்குறோம். இப்ப ரொம்ப கியூட்டான விஷயங்கள்லாம் இருக்கு. அவரு தூங்குற மாதிரி, அதாவது ஆஹ் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கணபதி, கண்ணை மூடி தூங்குற மாதிரி இருக்கிற கணபதி, நின்று கொண்டிருக்கிற கணபதி.
இந்த ஃபார்ம்ல இருக்கிற கணபதி எந்த கணபதியை நம்ம வீட்டுல வைத்து பூஜை புனஸ்காரம் செய்யறதுக்கு ரொம்ப சிறந்தது, சிறப்பு? பிசைட்ஸ் நம்ம அலங்காரத்துக்கு வைக்கிறது அது தனியா, பட் சுவாமி மேடையில இந்த மாதிரி ரூபங்கள் வைத்தா, அதாவது தூங்குற மாதிரி இருக்கிற கணபதி வந்து சுவாமி மேடையில வச்சு வழிபடலாமா? சோ இது எது ஐடியல்? விநாயகா, விக்னேஸ்வரா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. வழிபாடு அப்படின்னு செய்கின்ற பொழுது அதற்குன்னு சில வரையறைகள் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கு. எந்தெந்த திருவுருவங்கள் நமக்கு தியான ஸ்லோகங்களால கொடுக்கப்பட்டிருக்கோ, எந்தெந்த திருவுருவங்கள் ஆலயங்களை நம்ம பார்க்கிறோமோ, அந்த திருவுருவங்கள்ல நம்மளுடைய பூஜை அறைகளை வச்சு வழிபடுறது சால சிறந்தது. நம்ம முன்னோர்கள் எதை வழிபட்டாங்களோ அதையே நம்ம தொடர்ந்து செய்யறது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜினால நமக்கு பல விஷயங்கள் புதுசா வந்துட்டு இருக்கு. இந்த விநாயகர் அப்படின்னாலே ரொம்ப கியூட். இந்த யானை அப்படின்னாலே அது வந்து ஒரு வெரி வெரி கியூட்டான ஒரு விஷயம். நம்ம யானை, கடல், சந்திரன் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். இப்படி பார்க்கின்ற வேளையில நமக்கு வந்து நம்மளுடைய மனமானது சாந்தி அடைகின்றது. அதனால ஒரு வியாபார நோக்கத்துல இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அதை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே இங்க பார்த்தாலும், அங்க பார்த்தாலும், எங்க பார்த்தாலுமே அது விநாயகர் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, எப்போதுமே விநாயகருடைய சிந்தனையில இருக்கிறதுக்கு அது ஒரு வழி வகுத்து தருது. அப்படியே இருந்தாலுமே, அது பூஜை அறை வரைக்கும் நம்ம எடுத்து வர்றது சரியில்ல அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பூஜை அறை அப்படின்னா, அது சில வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறது நல்லது. அதாவது அருமையா சொன்னீங்க. ஆமா, அதாவது தியான ஸ்லோகம் பிரகாரம் பூஜைக்கு நம்ம தியானம் பண்ணுவோம், தியான ஸ்லோகம் சொல்லுவோம். அந்த தியான ஸ்லோகம் பிரகாரமாக வேதத்திலயும் சரி, நம்மளுடைய ஸ்தோத்திரங்கள்லயும் சரி, நம்மளுடைய அவர்கள் கொடுக்கப்பட்ட தியான ஸ்லோகங்கள் மறுபடியும் அதெல்லாம் வருது. அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, அவர் எப்படி அமர்ந்திருப்பாரு, எந்த கால் கீழே மடங்கி இருக்கும், எந்த கால் நீட்டிருப்பாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரியான உருவகப்படுத்தி அந்த மாதிரியான விக்கிரகங்களையோ இல்ல திருவுருவ படங்களையோ வைத்து வழிபடுறது சால சிறந்தது. நன்றி அம்மா. ஓகே, அடுத்த கேள்வியும் இருக்கு. இப்ப வந்து ஆதி விநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கணபதி ஃபேஸ், அதாவது யானை முகம் இல்லாத ஆதி கணபதி அப்படின்னு ஹியூமன் ஃபேஸ்ல இருக்கிறாங்க. சோ இப்ப வீட்டுல வந்து சிலருக்கு வந்து கணபதியோடைய ஒரிஜினல் முகம் இந்த மாதிரிதான் இருந்துச்சு, ஆனா இப்ப யானை முகமா இருக்கிறாங்க. எனக்கு யானை முகத்துல இருக்கிற கணபதி வேண்டாம், நான் வந்து ஆதி கணபதியில தான், அதாவது ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிற கணபதியை தான் நான் வந்து வீட்டுல வழிபட போறேன். இதுல உங்களோட கருத்து என்னம்மா? இதையுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையே நான் சொல்றேன். நம்ம முதல்ல புராணங்கள் அப்படின்னு பார்த்திருந்த போது நம்ம பார்த்திருந்தோம், விநாயகருடைய தோற்றம், அவதாரம் சில இடங்கள்ல யானை முகத்தோடும், சில இடங்கள்ல மனித ரூபம் கொண்ட தலையோடும் இருக்கு. இந்தியாலுமே ஒரு ஆலயத்துல விநாயகர் வந்து மனித தலையோட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம வழிபாடு அப்படின்னு போகின்ற பொழுது மத்த திருத்தலங்கள் எல்லாம் விநாயகர் வந்து யானை முகத்தோட தான் இருக்காரு. அந்த யானை முகத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஓம்காரம், பிரணவம் அப்படின்ற தத்துவம் அந்த தும்பிக்கையால வருகின்ற பொழுது, அந்த ஒடிந்த தந்தத்திலிருந்து தலைக்கு மேல ஏறி, இடது பக்கம் வந்து அந்த தும்பிக்கையை அந்த தந்தத்தை தாண்டி தும்பிக்கை வழியா கீழ போகின்ற பொழுது அந்த ஓம் வருது. பிரணவமே உருவமாக இருக்கக்கூடிய அவர் அப்படின்றதுனால, என்ன பொறுத்தமட்டில் இந்த யானை முகம் கொண்ட விநாயகர் சால சிறந்தது. அருமை அம்மா. கேள்விகள் முற்றிற்று. வேற யாராவது கேள்வி இருந்தாக்கா தாராளமா கேட்கலாம். இல்லைனாக்கா நாம குரூப்ல சந்திப்போம். நம்ம இந்த செக்மெண்ட் முடிவு கொண்டு வந்துடலாம். தொடர்ந்து அடுத்த வாரத்துக்கான கிளாஸஸ்லாம் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். ஸோ இன்னைக்கு நாம கணபதியை சிந்தனை பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விநாயகா விக்னேஸ்வரா. விமலன் கேள்வி இருக்கு, தாராளமா கேட்கலாம் சுவாமி. சுவாமி இருக்கீங்களா? ஓம் கம் கணபதியே நமக. சுதாக்கா வணக்கம். ரொம்ப நல்ல அருமையான ஒரு செஷன் போணுச்சு இன்னைக்கு. மாம்பழத்தோட அந்த தத்துவம் இன்னைக்கு தான் புரிஞ்சுச்சு அரியனுக்கு. அரியனுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இப்ப சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இந்த மந்திரங்களை பத்தி சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, மந்திரம்னா வந்துட்டு உபதேசம் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அரியனுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓம் கம் கணபதின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மந்திரத்தை வந்து சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரி அந்த மந்திரத்தை வந்துட்டு இப்போ நம்ம பெருசாக கூட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாமா, இல்லை அந்த மந்திரத்தை சொல்லலாமா, இல்லை இப்போ மறுபடியும் ஒரு குரு சொல்லி கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில மந்திரங்கள் இருக்கு இல்லையா,
ஓம் ஸ்ரீ கணேஷாய நம, ஓம் கம் கணபதி நம. இந்த மந்திரத்துல எல்லாம் சொல்லலாமா? அதுதான் அடியோட கேள்வி அக்கா. விநாயகா, விக்னேஸ்வரா, இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி அடியேனுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுவுமே அவனுடைய அருளாசி தான். அந்த மந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நிச்சயமாக சொல்லலாம். முழுமுதற் கடவுளாக, மூலக்கடவுளாக இருக்கக்கூடிய அந்த விநாயகருடைய மந்திரமானது நமக்கு பெற்றோரின் வழி கிடைத்தாலுமே நம்ம அதை சொல்லலாம். அதை படித்துமே நம்ம சொல்லலாம். ஏன்னா மற்ற திருமூர்த்தங்களுடைய மந்திரங்கள், இந்த பீஜ அட்சரங்கள் எல்லாமே நமக்கு தீட்சையாகணும். அப்புறம் அதை சொல்றது நல்லது. ஏன்னா அந்த பீஜ அக்ஷரங்கள் உரு பெற்றவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் பொழுது அது சக்தியாக நமக்கு கிடைச்சு நம்ம அது இன்னும் உருவகப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இந்த அக்ஷரமானது விநாயகருக்கே உகந்தது. நாம நிறைய சின்ன வயசுல இருந்தே நினைக்கிறேன் அந்த ஆன்மீகத்துல இருக்கிற அனைவருக்குமே இது கிடைச்சிருக்கும். அதனால இது தைரியமாக சொல்லலாம். என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பா இது எந்த ஒரு தோஷமுமே இருக்காது. அப்படியே இது தீட்சையாகினா சொல்லணும் அப்படின்னா நம்ம விநாயகர் மேல வச்சிருக்கிற அந்த அன்புமே அவருக்கு அது கருணையாக மாறி அதற்கு வேண்டிய சூழ்நிலையையும் அவர் ஏற்படுத்தி தருவார். ரொம்ப நன்றி அக்கா. தேங்க்யூ ஸோ மச். விநாயகா, விக்னேஸ்வரா. சரி, இன்னொரு கேள்வி வந்திருக்கு சுதாமா. ஓகே, இப்ப கணபதியை வீட்டுல வழிபடுறதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? கணபதி வீட்டுல வச்சிருந்தா சில ஏய் உங்க இப்படிலாம் வச்சுக்க கூடாது, இவங்களெல்லாம் வச்சுக்க கூடாது, கணபதியெல்லாம் வச்சுக்க கூடாது. அப்ப கணபதியை வீட்டுல வழிபட்டா, கணபதி வீட்டுல இருந்தாருன்னா நாம எது செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த விநாயகர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாமே ஞாபகம் வருது என்ன அப்படின்னு சொன்னா விக்னங்களை நிவர்த்தி செய்கின்றவர். அதனாலே நம்ம என்ன செய்தாலுமே விநாயகரை தான் முதல்ல வழிபாடு செய்யறோம். ஆக அது பூஜையாக இருந்தாலுமே விநாயகர் முழு முதற் கடவுளாக எடுத்து பூஜை செய்கின்றவர்கள் விநாயகரிலே ஆரம்பிச்சு விநாயகரிலே பூஜை செய்து விநாயகரிலே முடிக்கிறாங்க. இதே மற்ற தெய்வங்களை முழுமுதற் கடவுளாக எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுமே விநாயகரை முதல் பூஜை கொடுத்துட்டு அப்புறம் தான் செய்யறாங்க. இந்த வைஷ்ணவத்திலுமே தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்றவரை கஜானனரை தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விநாயகரை நம்ம கண்டிப்பா நம்ம பூஜை அறையில வச்சிருக்கலாம். ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அவரு புருஷார்த்தங்களையும் நமக்கு தருகின்றார். புருஷார்த்தம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தர்ம அர்த்த காம மோட்சம் இதுதான் நம்ம பார்த்திருந்தோம். இகத்தையும் பரத்தையும் நமக்கு தராரு. அதாவது நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய பொருட்செல்வமும் மேல வாழக்கூடிய அருட்செல்வமும் அவர் தராரு அப்படின்றப்போ ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா நம்ம தர்ம வழியில நடந்தாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருமை அருமை. ஸ்ரீமத் நமக. ஓம் கம் கணபதி நமக. விநாயகா, விக்னேஸ்வரா, ரொம்ப நன்றி அம்மா. அங்கத்தை முடிச்சுக்குவோம் இன்னைக்குள்ள செக்மெண்ட். வேற ஏதாச்சும் கேள்வி இல்லை அப்படின்னாக்கா நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். சரியாக நம்ம தொடர்ந்து விநாயகரை சிந்திக்கலாம். இந்த வாய்ப்பை விநாயகர் தான் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல விநாயகருக்கே நன்றி கூறி இன்னமும் அவரை ஆழ்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரே அருள் பாலிக்கட்டும் அப்படின்னு வேண்டி நம்ம திருநிறைவு செய்வோம். நம்ம சூப்பர்மாஸ் எடிட்ஸ் கை உயர்த்தி இருக்கார், கேளுங்கய்யா. ஐயா கேள்வி இருந்தா கேட்கலாம். சூப்பர்மாஸ் எடிட்ஸ் கேக்குதா? ஐ திங்க் சிலாபத்திட்டாரு போல. பரவாயில்ல, நம்ம முடிச்சுக்கலாம். சரி. விநாயகா, விக்னேஸ்வரா, மீண்டும் சந்திப்போம். ஸ்ரீமத்.